அமுதா. ஓகே சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். ஏன் ஒரு ஆனந்தா முடிச்சேன். இன்னும் பாக்கி இருக்குதா? ஆனந்தா. சூப்பர் சார். சூப்பர் சார். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியல? தெரியல சார். செல் வச்சிருக்கீங்களா? பேக்ரவுண்ட் எடுத்தா தான் தெரியும் போல. ரைட். ஒரு ப்ரொபோசல் கிடைச்சது ஆனந்தால போட்டேன். இப்ப வெரிஃபிகேஷனுக்காக பாக்கி இருக்குது. அதுக்குள்ள மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சியா? அதான் பார்த்தேன். 7:55 ஆனவே இன்னும் வரலையேன்றதா மெசேஜ் அனுப்பிச்சாரு. ஓகே ஓகே சார். ரெண்டு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ரைட் சார். அது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த மீட்டிங் வேற ஆரம்பிச்சு இல்லையா? இல்லைன்னா இந்த முடிஞ்சிருக்கும். முடிஞ்சிட்டு இருக்கோம். ரைட். ஓகே ஓகே. நீவே பாட்டு போடலாமா? மணி என்ன 56 ஆயிட்டா? 56 ஆயிடுச்சு சார். அதுக்குள்ளே பாட்டை போட்டுருவோம். ஓகே சார். இது பார்த்தியா ஸ்லைடு மறந்துட்ட பாரு. போட்டிங்களா சார்? வந்துட்டாரா பாருங்க. ரைட் சார். ஓம் ஆதியே வாழ்க, ஓம் நினைவே வாழ்க, ஓம் நாதமே வாழ்க, ஓம் பரஞ்சோதியே வாழ்க, ஓம் விண்ணே வாழ்க, ஓம் நீரே வாழ்க, ஓம் நிலனே வாழ்க, ஓம் காற்றே வாழ்க, ஓம் நெருப்பே வாழ்க, ஓம் நீர் வாழ்வனவே வாழ்க, ஓம் தாவரமே வாழ்க, ஓம் ஊர்வனவே வாழ்க, ஓம் பரப்பனவே வாழ்க, ஓம் நடப்பனவே வாழ்க, ஓம் மானிடமே வாழ்க, ஓம் தொடு அறிவே வாழ்க, ஓம் சுவை அறிவே வாழ்க, ஓம் வாசனை அறிவே வாழ்க, ஓம் சப்த அறிவே வாழ்க, ஓம் பார்வை அறிவே வாழ்க, ஓம் பகுத்தறிவே வாழ்க, ஓம் அன்பே வாழ்க, ஓம் அறிவே வாழ்க, ஓம் ஆற்றலே வாழ்க, ஓம் ஆனந்தமே வாழ்க, ஓம் அழகே வாழ்க, ஓம் அமைதியே வாழ்க, ஓம் தெய்வீகமே வாழ்க, ஓம் தெய்வீகமே வாழ்க, ஓம் தெய்வீகமே வாழ்க. குட் ஈவினிங் மேடம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வால்யூம்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு சார். ஷேர் ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே சார், பண்ணிடலாம் சார். சார் 1 செகண்ட் சார். சார் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஓகே சார், செக் பண்ணிக்கலாம் சார். சொன்ன சார் வரலையாவா? அது வர சார், செக் பண்ணிக்கிறேன் சார் நான். இப்பதான் முடிச்சாரு. முடிச்சிருப்பாரு இப்பதான். ரைட், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீ வெல்கம் நீயே கொடுத்துருமா? சரி, ஓகே சார். ஓகே சார். வணக்கம் சார். குட் ஈவினிங். வணக்கம் சார். இப்ப ஒரு ஆனந்தா முடிச்சேன் சார். சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன். ஆனந்தா முடிச்சு இப்பதான் உள்ள வந்திருக்கேன். வெல் டன், வெல் டன். ஆனந்தா ரொம்ப ஈஸியா இருக்கு சார். ரொம்ப ஈஸி தான் சார். என் சூப்பர்வைசர் ஏஜென்ட் கூட 2 பேர் முடிச்சிருக்காங்க. போன வாரம் முடிச்சாங்க. அப்படியே ஆன்லைன்ல எல்லாம் கைடன்ஸ் கேட்டா கொடுத்தேன். ரொம்ப ஈஸியா. நான் தான் ஒண்ணும் பண்ண முடியல. ஓகே சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்?
எஸ், ஐ எம் ரெடி. வால்யூம்லாம் கரெக்டா இருக்கா? என் ஃபேஸ்லாம் கரெக்டா தெரியுதா? கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்ட். சரி சார். ஓகே. இது நம்ம அட்மியா முதா சார். வெல்கம் கூட. ஓகே ஓகே சார். சார் நம்ம குரூப்போட பிதாமகன் இல்லையா அவரு? கண்டிப்பா சார். இல்ல அது செக் பண்றேன் சார். செக் பண்ணிட்டீங்களா சார்? ஷேர் ஆயிடுது. நீங்க தான் சொல்லணும் ஷேர் ஆயிருக்கான்னு. ஷேர் ஆயிடுச்சு சார். அவ்வளவுதான். சொல்றீங்களா? எஸ் யூ கேன் கோ அஹெட். ஓகே சார். அப்ப நான் வெல்கம் பண்ணிடுறேன் சார். அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். நம்முடைய எஸ்எம்ஜி குரூப்பின் மற்றும் தலைவர், டீம்ஸ் அண்டு நம்மளுடைய முகவர் சமுதாயத்திற்கும் மற்றும் நம்மளுடைய பிதாமகனில் ஒருவரான திரு KS ராஜகோபால் சார் ஐயா அவர்களுக்கும் அவரை பற்றி நம்ம நிறைய விளம்பரம் சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு செக்ஷனும் வரும்போது நிறைய விஷயங்கள் சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்திலே இப்போ இன்னைக்கு வந்து சொல்ல போற விஷயம் எனக்கும் தெரியாது. IITR 6 சொல்லியிருக்காரு. அது என்னன்றது எனக்கும் தெரியாது. உங்களோட நாங்களும் ரொம்ப ஆவலோட அது என்னன்றதை எதிர்பார்க்கிறோம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரியாது. அதை வந்து நீங்க ரொம்ப அழகா தெளிவா சொல்லுவீங்கன்னு என்ற நம்பிக்கையில நாங்க உங்களுக்கு இது பண்றோம் சார். உங்களுக்கு மேடை கொடுக்கணும். நீங்க கொஞ்சம் கரெக்டா ஸ்டார்ட் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். ஓகே. ஸ்லைட் ஷோ தெரியுது இல்லையா? தாராளமா தெரியும் சார். சூப்பரா தெரியுது. அனைவருக்கும் மாலை வணக்கம். தலைவர் மற்றும் அமுதா மேடம், சரவணன் சார் மற்றும் அனைத்து SMG குழும உறுப்பினர்களையும் இந்த மாலை பொழுதில் வருக வருக என்று வரவேற்கிறேன். எனக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கும் தலைவருக்கு மிக்க நன்றி. இப்போ எனக்கு கொடுத்திருக்கப்பட்ட ஐ திங்க் 1 மணி நேரம் சார், 9 மணி வரைக்கும் எடுத்துக்கலாம் இல்லையா? எடுக்கலாம். நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் அகைன். நான் இன்னைக்கு பேச போறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம். சப்ஜெக்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே, என்னன்னா நம்ம எல்லாரும் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் விற்கிறோம். ஏதோ ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சிருக்கு, பார்ட்டிகிட்ட போய் வாங்கிடுறோம், இது பண்ணிடுறோம். ஜென்ரலா கண்ட்ரில என்ன நடக்கிறது, வேர்ல்டுல என்ன நடக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லிங்க் அதர் சப்ஜெக்ட்ஸ் வித் இன்சூரன்ஸ் which are beneficial to our field force. இவ்வளவுதான். இப்ப நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் ஓகே, அதுல நிறைய இருக்கு. கன்வென்ஷனல் பிரீமியம் இருக்கு, சிங்கிள் பிரீமியம் இருக்கு, இது இருக்கு, யூலிப் இருக்கு, அது கொடுத்துட்டு வந்துடுறோம். சில கேள்விகள் பார்ட்டி வந்து கேட்டா நம்மளால சொல்ல முடியலை. நீங்க உங்களுக்கு தெரியுமா என்னதுல 15th December 2020 இதே சப்ஜெக்டை நான் நடத்தியிருக்கேன். யூ கேன் செக். பட் அதே தான் இப்ப பண்ண போறேன். நான் ஒன்னும் டிஃபரெண்டா சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டோ வேற, இன்சூரன்ஸ் இது ரிலேட்டட் ஒன்றும் மாற போறது இல்லை. பட் 1-2 சேஞ்சஸ் வந்திருக்கு. தட் ஐ லைக் டு டெல் யூ. சரி சார், இதெல்லாம் ரைட்டு. ஒரு ஜென்ரலா ஒரு ஆஸ் எ காமன் மேன், ஒரு எஜுகேட்டட் மேன், ஒரு வந்து பேசிக்கா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு கண்ட்ரியினோட ஜிடிபினா என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்ன? இட்ஸ் a டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அந்த தட் இஸ் த பாராமீட்டர் இண்டிகேட்டர் which determines the health of the country. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஜிடிபி இருக்கு. ஜிடிபில அதுல ஒரு பார்ட் இன்சூரன்ஸும் கான்ட்ரிபியூட் பண்றது. லைக் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரிங் அண்ட் ஃபிஷிங், மைனிங், குவாரியிங், மேனுஃபேக்சரிங். there are so many tourism, நிறைய there are so many industries which contributes to the gross domestic product. gross domestic product நல்லா இருந்தா தான் அந்த கண்ட்ரி நல்லா இருக்கும், செழுமையா இருக்கும், எக்கானமி நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா இருந்தா தான் நிறைய வருமானம், எல்லார் கையிலயும் பைசா இருக்கும். எல்லார் கையிலயும் பைசா இருந்தா தான் நம்ம கொஞ்சம் இன்சூரன்ஸ் கேட்க முடியும். இப்ப இந்த பேண்டமிக் பீரியட்ல யாரு கையிலயும் பணம் இருக்காது, ரைட்டா? பட் சிலவங்க லைஃபுக்கு பயந்து போடுறாங்க. பட் நம்ம வந்து அப்படி சீக்கிரம் கொடுக்க முடியுமா? கோவிட் கொஸ்டின் நிறைய இருக்கு. why I am saying, கையில நிறைய பணம் இருக்கணும்னா, இப்போ ஒரு ஃபேமிலி நன்னா இருக்கணும்னா, ஒரு பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி நிறைய ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணி பணம் உள்ள வந்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரி நல்லா இருக்கணும்னா, இத்தனை கான்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் நல்லா இருந்தா தான், ஜிடிபி நல்லா இருந்தா தான் இந்த மாதிரி கண்ட்ரி நல்லா இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் சில இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு எல்லாம் சிலவங்களுக்கு தெரியும் செபினா என்ன, சென்செக் மார்க்கெட் எப்படி போறது, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எப்படி போறது, டெட் மார்க்கெட் எப்படி போறது, மணி மார்க்கெட் எப்படி போறது,
இந்த மாதிரி வாலட்டைலா இருக்கும். சில வந்து உங்களுக்கு தெரியும் டாலர் அகைன்ஸ்ட் ரூபி எப்படி போறது. நான் பெரிய எக்கானமிஸ்ட் மாதிரி பேசுறதெல்லாம் நினைக்காத, போர் அடிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இது முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் நான் கொடுத்துருக்கேன், தப்பா நினைக்க வேண்டாம். ஐ வில் கெட் இன்டு தி சப்ஜெக்ட். பட் கொஞ்சம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒன்றும் பெரிய பிஸ்தா மாதிரி பேசல. டோன்ட் மிஸ்டேக் மீ. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் ஷேர் பண்றேன். ஐ ஆம் நாட் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐ ஆம் நாட் an எக்கானமிஸ்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ ஆம் ஆர்டினரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட். தட்ஸ் ஆல். ஸோ தட் இஸ் மை குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட்னா என்ன, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி சோ மெனி திங்ஸ் நிறைய இருக்கு. ஆர்பிஐ கிரெடிட் பாலிசி 3 மாசத்துக்கு ஒரு இது பண்றான், ரேட்டை குறைக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவன் சாந்தி, ஜீவன் ரக்ஷையெல்லாம் ரேட்டு குறையிறது. இதெல்லாம் நம்ம எல்லாரும் பேப்பர் படிக்கிறோம். கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுண்டால் இதை வச்சு நமக்கு ஒரு செல்லிங் பாயிண்டா ஜனங்க மத்தியில பேசி நம்ம வந்து இன்னைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கு சார், இன்னைக்கு எப்படி சார் உங்க ஃபண்டு பெர்ஃபார்ம் ஆகுது, யூலிபின்னு சொல்றீங்க, வாட் இஸ் என்ஏவி, இதெல்லாம் கேட்பாங்க. நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. So it is not a ULIP subject, but I will be covering ULIP also with respect to the tax benefits. So இந்த மாதிரி ஜெனரலா ஒரு சாதாரண இன்சூரன்ஸ் ஏஜெண்டா இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர், அட்வைசர், கன்சல்டன்ட், நிறையவே நம்ம என்னெல்லாமோ சொல்லிக்கிறோம் டெசிக்னேஷன், தட் இஸ் டிஃபரெண்ட். இதெல்லாம் தெரிஞ்சுண்டு இதுக்கு வேண்டி ஒரு டைய கட்டிண்டு ஒரு MBA படிச்சுட்டு இதை பண்ணிட்டு சூட்கேஸ் எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரண சிம்பிளிசிட்டியா மெயின்டைன் பண்ணி நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்கள்ல மைண்ட்ல இருந்து அவங்களுக்கு கிராஸ் பண்ணி எல்லாருக்கும் சொன்னால் போதுமானது. So this is a brief intro. With this I would like to get into the subject. Once again I welcome all. சரி, இப்ப நம்ம பேச வேண்டியது என்ன, டாக்ஸேஷனும் இன்சூரன்ஸும் என்ன பெனிஃபிட், இவ்வளவுதான். நான் என்னோட பிரசன்டேஷனை 3 பார்ட்டா பிரிக்கிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. நீங்களே பார்த்தா தெரியும். டாக்ஸேஷன், அப்புறம் டாக்ஸேஷன்ல என்னெல்லாம் இருக்கு, இன்கம் டாக்ஸ்னா அப்புறம் என்ன, இன்சூரன்ஸ் பிரீமியம், இன்சூரன்ஸ் பிரீமியம் ரிபேட்ஸ் அண்டர் IT ஆக்ட். இந்த 3 தான் நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் டாக்ஸேஷன். டாக்ஸேஷன்னா என்ன, நம்ம கண்ட்ரியில 2 விதமான டாக்ஸஸ் இருக்கு. ஒன்னு டைரக்ட் டாக்ஸஸ். டைரக்ட் டாக்ஸஸ்னா என்ன, அதாவது டைரக்ட் இம்பாக்ட். ஒரு சம்பாத்தியம் பண்ணினா உடனே டாக்ஸை கட்டிடணும் கவர்மெண்ட்டுக்கு, அவ்வளவுதான். எனி இன்கம், நீங்க பிசினஸ் இன்கம்னாலும் சரி, சேலரி இன்கம்னாலும் சரி, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வித்தாலும் சரி, சம்திங் எந்த இன்கம் உள்ளதோ, அதனால தான் நாங்க போட்டிருக்கோம் இம்பாக்ட் அண்ட் இன்சிடென்ட்ஸ் சேம் கேட்டகரியில வந்தா டைரக்ட் டாக்ஸ், அவ்வளவுதான். தென் இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ்ல நமக்கு கண்ணுக்கு தெரியாம, இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்ல மெடிசின் வாங்குறோம், வேற ஏதோ ஒரு பொருட்கள் வாங்குறோம், ஹோட்டல்ல ஃபுட்டு வாங்குறோம், எல்லாத்துக்கும் டாக்ஸ் இன்டைரக்டா போடுறாங்க. பட் ஒரு காமன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் ஆன்லைன்ல, அதுல தட் வில் ஹேவ் GST அப்படிங்கிறது வந்துடும். திஸ் இஸ் கால்ட் இன்டைரக்ட் டாக்ஸ், which you will not be paying, but the manufacturer will pass on to the supplier, supplier will pay to the government, supplier will collect from the customer. This is it. So direct tax and indirect tax, இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரி சார், நான் ரொம்ப டெக்னிக்கலா போறேன், புரியலன்னா கொஞ்சம் நிப்பாட்டம்னா சொல்லுங்க. நான் வந்து போர் அடிக்கிற மாதிரி நடத்த மாட்டேன். பட் நீங்க சப்ஜெக்டை கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்தாதான் உங்களுக்கு புரியும். சரி சார், டைரக்ட் டாக்ஸ்னா என்ன? இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, டைரக்ட் டாக்ஸ்ல இவ்வளவு இருக்கு. வருமான வரி, வெல்த் டாக்ஸ், எஸ்டேட் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் உங்களுக்கு தெரியும். வெல்த் டாக்ஸ்னா என்ன? வெல்த் டாக்ஸ்னா ஒரு நீங்க ஏதாவது ஒரு பெரிய பங்களா, ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்கம் வராட்டாலும் அது வேல்யூவேஷனை போட்டு அதுக்கு நீங்க வெல்த் டாக்ஸ் கிரியேட் பண்ணி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அசஸ் பண்ணி இந்த டாக்ஸை கட்டணுங்கிறாங்க. இட் நீ நாட் பி நீங்க விற்கணுங்கிறது இல்லை, விற்கணுங்கிறது வரப்ப கேபிட்டல் கெயின்ஸுக்கு வந்துடும். எஸ்டேட் டாக்ஸ். எஸ்டேட் டாக்ஸ்னா என்ன, நம்ம இன்சூரன்ஸே போடுறோம், நிறைய பேர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வரப்ப ஸ்டேட் டாக்ஸ்னு ஒன்று கொண்டு வரதா இருந்தது. அந்த ஆள் இறந்து போயிட்டார்னா அவருக்கு எவ்வளவு இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, எவ்வளவு இது இருக்கு அப்படின்னு போட்டு ஒரு டாக்ஸ் அரைவ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் எஸ்டேட் டாக்ஸ். கார்பரேட் டாக்ஸ். கார்பரேட் டாக்ஸ்னா உங்களுக்கு தெரியும், கம்பெனிகள் கட்டுற டாக்ஸ். எல்லா பிசினஸஸும் ப்ராஃபிட் வரதை கட்டுறது கார்பரேட் டாக்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்னா என்ன? கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் என்னன்னா, ஒரு வீடு விற்கிறோம், ஷேர்ஸ் விற்கிறோம், அதாவது கேபிட்டல் கெயின்ஸ்னா 3 வருஷத்துக்கு கீழே இருந்தா ஷார்ட் டேர்ம், 3 வருஷத்துக்கு மேல லாங் டேர்ம். அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க ஹோல்ட் பண்ணாலும் சரி, பங்களா வித்தாலும் சரி, இதுக்கு பேர் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இன்கம் டாக்ஸ்.
இன்டைரக்ட் டாக்ஸஸ், டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸஸ்னா என்ன? சென்ட்ரல் எக்ஸைஸ். இப்ப முன்னாடி வந்து தனித்தனியா இருந்து இப்ப ஜிஎஸ்டின்னு ஒன்னு சொல்லிட்டாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். நான் ஜிஎஸ்டின்னு ஏன் போடலன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டி கூட இதெல்லாம் வருதுங்கிறது தெரியணுங்கிறதுனால ஜிஎஸ்டின்னு போடல. இந்த ஜிஎஸ்டில ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, import duty, which is customs duty. Customs duty, it's not under the purview of central GST. அது புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிஷனல் கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டிலாம் வரும். ஸோ கலால் வரி, சுங்க வரி, சேவை வரி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எதுவுமே கிடையாது, ஒன்லி ஜிஎஸ்டி தான். இன்சூரன்ஸ்னாலும் ஆட்டும், சேல்ஸ் டாக்ஸ்னாலும் ஆட்டும், சென்ட்ரல் எக்ஸைஸ் எல்லாம் ஜிஎஸ்டி தான். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், இது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். இதெல்லாம் ஒரு டெஃபினிஷன். நான் சொன்னதுதான். இன்கம் டேக்ஸ்லாம் நம்ம எவ்வளவு சேலரி வாங்குறோம், அந்த ஏர்னிங்ஸ் பர்டிகுலர் இயர்ல எவ்வளவு வாங்கியிருக்கோமோ அதுக்கு இன்கம் அசஸ் பண்ணி கட்டக்கூடியது. இது வந்து நம்ம வாலண்டியராகவும் கட்டலாம், பிசினஸ் பீப்புள்னா வாலண்டியரா கட்டணும். எம்ப்ளாயர் சேலரிடு கிளாஸ்னா அவங்களே பிடிச்சிருவாங்க. ஃபார்ம் 16 வில் பி கிவன். நமக்கு இப்போ இன்சூரன்ஸ் கமிஷன் நம்மளா கட்டுறோம், எல்ஐசி பிடிச்சிட்டு வருஷா வருஷம் ஃபார்ம் 16A கொடுக்குறாங்க. பிகாஸ் வி ஆர் கம்மிங் அண்டர் தி 194A வரும். வெல்த் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இண்டிவிஜுவல் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாங்கன்னா அந்த வெல்த் டேக்ஸ் மஸ்ட் பி பெய்டு. அதை வந்து அது வெதர் இட் ஜெனரேட்ஸ் இன்கம் ஆர் நாட், தட் டசன்ட் மேட்டர். ஹெச்இஎஃப் நாட் ஆனும் இண்டிவிஜுவல்ஸ் ஆனும் எல்லாரும் பே பண்ணி ஆனும். எஸ்டேட் டேக்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் தி இன்ஹெரிட்டட் டேக்ஸ், வேல்யூ ஆஃப் தி எஸ்டேட், இதுதான் எஸ்டேட் டேக்ஸ். கார்பரேட் டேக்ஸ் நம்ம ரொம்ப உள்ள போக வேண்டாம், ஏன்னா இது நமக்கு விச் இஸ் நாட் ரெலவென்ட். பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ வி ஷுட் பி as little as economist in addition to the insurance profession. That is what my objective and my ஆசை, நீங்க டிசையர். ஸோ நம்ம எல்லாரும் எஸ்எம்ஜி குரூப்ல நம்ம அந்த மாதிரி ஒரு வரணுங்கிற ஆங்கிள் நான் இதை சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றேன். இதெல்லாம் கார்பரேட் டேக்ஸ் கீழே வருது. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? ஒரு கம்பெனி வந்து டிக்ளேர் பண்றாங்கன்னா, இப்ப எல்ஐசி வந்து லிஸ்டட் ஆயிடுச்சுன்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி ஆகணும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வருஷா வருஷம் ப்ராஃபிட்ல. இப்ப போனஸ் கொடுக்குறான். இந்த மாதிரி கம்பெனிகள் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றப்போ ஓவரால் டிவிடெண்ட் அமௌண்ட் 50 கோடி 200 கோடினா அதுக்கு ஒரு டாக்ஸ் வச்சிருக்காங்க. அது அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இப்ப வந்து டிவிடெண்ட் வந்து நம்ம கைக்கு வந்தாலும் டாக்ஸபிள், அது புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி கிடையாது, இப்போ டிவிடெண்ட் இன்கமும் டாக்ஸபிள். அப்புறம் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் சின்ன சின்ன கம்பெனிகள் அந்த டாக்ஸ் சேவிங்ஸ் பண்ணி அவங்க பண்றாங்க. மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ்ங்கிறது ஜீரோ டாக்ஸ் கம்பெனிஸ். புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம், இப்போ புதுசா ஸ்டார்ட் அப்னு சொல்ற ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க மேட் கட்டினா போறோம் அப்படிம்பாங்க. ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். எனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஷேர்ஸ், பாண்டு, பிசினஸ், கேபிட்டல் அசட்ஸ், ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்டியாகணும். நீங்க வித்தீங்கன்னா கட்டணும், வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விற்கிறவர் கட்டுவாரு. அது 3 வருஷத்துக்குள்ள அவர் வாங்கி, ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வாங்கிட்டு 3 வருஷத்துக்குள்ள நான் வித்தேன்னா ஷார்ட் டேர்ம், 3 வருஷத்துக்கு மேல நான் வித்தேன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். ஸோ இதை வந்து எனக்கு வர்ற, நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி நான் 1 கோடிக்கு நான் விற்கிறேன்னா அந்த 1 கோடி நான் 3 வருஷத்துக்குள்ள நான் வித்துட்டேன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல வரும். அது வந்து நீங்க திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கட்ட வேண்டாம். இல்லாட்டா யூ வில் ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் சில பாண்ட்ஸ் இருக்கு, செலக்டட் பாண்ட்ஸ் இருக்கு, ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ நீட் நாட் பே டாக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் குறைச்சிக்கலாங்கிறதுலாம் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்குள்ள ரொம்ப நம்ம போக வேண்டாம். சரி சார், இது என்ன ஓரளவுக்கு டாக்ஸ பத்தி சொல்லியிருக்கேன், நம்ம கண்ட்ரியில என்ன நடக்கிறது. இப்ப ஐ எம் கமிங் டு த பார்ட் 2, இன்கம் டாக்ஸ் ரிவ்யூ. என்ன சார் இன்கம் டாக்ஸ் ரிவ்யூ? இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். வாட் இஸ் IIT 61? இது ஒண்ணும் இல்ல, இன்சூரன்ஸ் வந்து இன்கம் டாக்ஸ்ல என்ன மாதிரி நமக்கு பெனிஃபிட். இன்சூரன்ஸ் இன் இன்கம் டாக்ஸ் 61 இஸ் நத்திங் பட் அந்த வருஷத்தினோட இயர் ஆக்டினோட 1961. இப்ப எல்ஐசி இன்சூரன்ஸ் ஆக்ட் வந்து 1956 இருக்கிற மாதிரி இது 1961. அதனால தான் நான் அப்படி போட்டேன். சரி, இதுல உங்களுக்கு 2 சிம்பிள் போட்டிருக்கேன். அமுதா மேடம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா எனக்கு சொல்லுங்க, பிங்க் பண்ணுங்க. இல்லாட்டா நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். சரியா? அதான் நடுவுல ஏன்னா பிபிடி தெரியல அந்த மாதிரி இருந்தா உடனே சொல்லிருங்க. தெரியுது இல்ல, வெளியே போகுது.
இப்போ நண்பர்களே 2 படங்கள் போட்டிருக்கேன். இது வந்து என்னன்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். ஒரு இது சும்மா சாதாரண டீ ஸ்டால், இன்னொன்னு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட். அவ்வளவுதான். ஏன் சார் இதை போய் இப்ப போடுறீங்க? டின்னர் டைம்ங்கிறதுனால போடுறீங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை பாருங்க, செகண்ட் பிக்சரை பாருங்க. இவர் வந்து சாதாரணமா போறாரு, இன்சூரன்ஸை பத்தி ஏதோ இப்ப நம்ம தெரிஞ்ச பத்தி பீமா பட்ஜெட், ஏதோ ஒரு யூலிப் இல்ல ஒரு என்டோமெண்ட் பிளான், உமங்க பத்தி ஏதோ ஒன்று வித்துன்னு இருக்காரு. அவர் கேட்கிறாரு, எனக்கு இது இருக்கே, நான் இவ்வளவு போட்டிருக்கேன், ஆல்ரெடி எனக்கு 1.5 lakhs இருக்கு, நான் எதுக்கு போடணும்? இல்ல இந்த மாதிரி ஒன் டைமா போட்டா எனக்கு டாக்ஸ் வருமா? இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா நமக்கு சொல்ல தெரியணும். சோ அதுக்கு வெறும் இன்சூரன்ஸ் அட்வைசர் மாத்திரம் இருந்தால் போராது. கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு நாலேஜ் அபவுட் அதர், லைக் இப்ப பாருங்க, இன்னொருத்தர் போயிருக்காங்க பாருங்க, இன்சூரன்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாரு, டாக்ஸை பத்தி சொல்றாரு, டவுன் சைசிங் அட்வைஸ் சொல்றாரு, இந்த அசட்ஸை நீங்க வச்சுக்காதீங்க, இந்த ஷேர் நீங்க வச்சுக்காதீங்க, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் சொல்றாரு, சேவிங் அட்வைஸ் சொல்றாரு. இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு டாக்ஸை பத்தி கேட்டா, ஒரு இதை பத்தி கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியணும். சோ இப்ப நான் 3 வருஷமா இதை வச்சுட்டு இருக்கேன், இந்த மியூச்சுவல் ஃபண்டை நான் என்ன பண்றது, க்ளோஸ் பண்ணலாமா, கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வருமா, அப்படிலாம் கேட்டால் கொஞ்சம் நஞ்சம் நீங்க வந்து ரொம்ப சொல்லாட்டாலும் ஓரளவுக்கு சொல்லணும். நான் வந்து கேட்டு சொல்றேன் சார், எனக்கு அதெல்லாம் ஐடியா இல்ல, ஐ எம் ஒர்க்கிங் ஒன்லி ஃபார் எல்ஐசி, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் தெரியும். எப்படி நமக்கு ஸ்டார் ஹெல்த்தும் மெடிக்கல் இன்சூரன்ஸும் நம்ம வந்து ஆசைப்பட்டு விற்கிறோமோ அதே மாதிரி தான் இதெல்லாமும் நம்ம தெரிஞ்சுட்டா தான் போற போக்குல நம்ம எல்லாம் சர்வை பண்ண முடியும். சாதாரண ஏஜெண்டா இருந்து நீங்க பினான்சியல் அட்வைஸ் கொடுக்காம வெறும் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் மாத்திரம் விற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கோயிங் ஃபார்வர்ட். இதுதான் இந்த 2 பிக்சர். சோ ஃபர்ஸ்ட் போட்டது டீ ஸ்டால், ரெண்டாவது போட்டது மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட். சரி சார், என்ன இன்கம் டாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு? 90 இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நான் சொல்லிட்டேன். பேசிக்கா இன்கம் டாக்ஸ் ஆக்டுக்கு அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் இயர், பினான்சியல் இயர் 2 தெரிஞ்சுக்கணும். பினான்சியல் இயர்னா இப்ப நான் இந்த வருஷத்துல 21-22ல நான் எவ்வளவு கமிஷன் ஏர்ன் பண்றேனோ இதத்தான் எடுத்துப்பாங்க நெக்ஸ்ட் இயருக்கு. தட் நெக்ஸ்ட் இயர் வில் பி தி அசஸ்மெண்ட் இயர். அவ்வளவுதானே. நம்ம 31 மார்ச் 2022 வரைக்கும் வர சம்பாத்தியத்தை அதுக்கு உண்டான வருமான வரி கணக்கு தாக்கல. அசஸ்மெண்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் விச் இஸ் 22-23ல தான் நம்ம கணக்கு பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இதுதான் ஒவ்வொரு தரமும் பட்ஜெட் போடுறப்ப அந்த பினான்ஸ் பில்லு பிரசிடென்டோட அசண்டோட பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் பினான்ஸ் பில் இந்த வருஷம் பட்ஜெட்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. சரி சார், இன்னொரு செக்ஷன் என்ன கடைசி, இது சொல்ற ரொம்ப கொஞ்சம். இது வந்து என்னன்னா புதுசா ஒரு செக்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க, போன வருஷமும் இருந்தது. அது ஃபைனான்சியல் இயர் பாத்தீங்கன்னா தெரியும், 2021 இருந்தது. என்னன்னா ஐ வில் கம் பேக் டு நெக்ஸ்ட். டிடிஎஸ்னா என்ன உங்களுக்கு தெரியும், டாக்ஸ் டெடிட்டட், டாக்ஸ் கிரெடிட்டட். டாக்ஸ் கிரெடிட்டட்னா என்ன, நமக்கு டாக்ஸ் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க விற்கிறப்போ 50 லட்சத்துக்கு மேல போனா சில டாக்ஸ் பிடிக்கணும்னு இருக்கு. அந்த டாக்ஸை வந்து பையர் வந்து பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பான். அப்படி கொடுக்கறப்போ அது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அதை ரீஃபண்ட் பண்ணிரும். இது வந்து ப்ராப்பர்ட்டி வித்திருந்தால் தெரியும் ஒரு சர்டன் வேல்யூக்கு மேல. தட் இஸ் கால்டு டாக்ஸ் கிரெடிட்டட். டிடக்டட்னா டெபிட், கிரெடிட்டட்னா டெபிட், கிரெடிட் நமக்கு அவ்வளவுதான். ஃபார்ம் 16, ஃபார்ம் 16A. ஃபார்ம் 16 ஜென்ரலா சேலரிடு கிளாஸுக்கு கொடுப்பாங்க. ஃபார்ம் 16A இந்த மாதிரி நம்மள மாதிரி கமிஷன், புரோக்கரேஜ் ஏஜென்சி இவங்களுக்கு கொடுப்பாங்க. சர்சார்ஜ்னா ஒரு டாக்ஸ் ரேட் வருது, ஒரு அமௌண்ட் வருது, டாக்ஸ் இவ்வளவு வருது, எனக்கு வருஷத்துக்கு 4.5 லட்சம் ரூபாய் டாக்ஸ் வருதுன்னா அதுல ஒரு சர்சார்ஜ் போடுறாங்க. அது வந்து 2 கோடி, 3 கோடி, 4 கோடி, 5 கோடி, 6 கோடி போறவங்களுக்குலாம் டிஃபரெண்ட் ரேட் போட்டு தாளிச்சிருக்காங்க. அது வந்து நம்ம போவேன்னா நிறைய ரேட்ஸ் அது. அப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்னா டாக்ஸ்ல வந்து ஒரு 4% பிடிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் டாக்ஸபிள் டாக்ஸ் இருக்கு. 5 லட்சம் ரூபாய் டாக்ஸ், 50 லட்சம் ரூபாய் டாக்ஸபிள் இன்கம் வச்சுப்போம். 5 லட்சம் ரூபாய் டாக்ஸ்னா இந்த 5 லட்சம் ரூபாயில 4% வில் பி தி எஜுகேஷன் செஸ். இது கண்டிப்பாக அது ஆட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸல் போட்டிருக்கேன் சார், டைம் கொடுத்தா நான் கடைசியில் 5 நிமிஷம் அதை காமிப்பேன், இது புரியும். சரியா? 26AS ட்ரேசஸ் சொல்றோம். இதுதான் ஃபார்ம் 16 and 26AS. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, எந்த இன்கமும் நமக்கு வந்ததை பேங்க்லயோ டிடிஎஸ் பிடிச்சிருந்தால் நீங்க எதுவும் மறைக்க முடியாது. அதனால 26ASன்னு இன்கம் டேக்ஸ்ல இப்போ வந்து புதுசா வந்து சைட்லாம் மாத்திருக்காங்க. நானும் இன்னும் உள்ள லாகின் பண்ணல, நல்லா இருக்கு சொல்றாங்க. அது உள்ள போனீங்கன்னா
நீங்க எவ்வளவு இன்கம் வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் வந்திருக்கு, ரீஃபண்ட் வந்திருக்கு, இதெல்லாம் தெரிந்துவிடும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் 26 AS. நீங்க வந்து எல்ஐசியில எவ்வளவு கமிஷன் பிடிச்சிருக்காங்கன்னு தெரியவே வேண்டாம். எவ்வரி மந்த் நீங்க லாகின் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளவு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்கன்னு. தட் இஸ் கால்டு டிடிஎஸ் ரெகன்சிலேஷன் அனாலிசிஸ் அண்ட் கரெக்ஷன் எனேபிளிங் சிஸ்டம். இதுதான் இது வந்து அண்டர் செக்ஷன் 203 AA. செக்ஷன்லாம் நீங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலா பயப்பட வேண்டாம். 26 ASங்கிறது பேசிக் நார்மல் கிராஜுவேட் எல்லாருக்கும் தெரியும். சர்சார்ஜ் அதான் எஸ்சின்னு சொன்னேன். எஸ்சிசிங்கிறது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். சார்ஜ் ஆன் தி டாக்ஸ் அண்ட் இது இது இப்போ வந்து 2 விதமா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. ஒன்னு வந்து ஆப்ஷன் 1, எல்லா ரிபேட்ஸ் எல்லா பெனிஃபிட்ஸும் அவைல் பண்ணிட்டு டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது. நார்மலி சேலரி கிளாஸ் இந்த ஹோம் லோன் வாங்கினவங்க எல்லாரும் அப்படி போகணும். அப்படி பண்ணாதான் நம்ம பாலிசி விற்க முடியும், பிரீமியம் கொடுக்க முடியும், ஏடிசியில பெனிஃபிட் வாங்க முடியும், ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் கொடுக்க முடியும், ஆனுட்டி பிளான் கொடுக்க முடியும். ஆப்ஷன் 2ல என்ன சொல்றாங்க, எந்த பெனிஃபிட்டும் எக்ஸம்ஷன் நீ வாங்கிக்காத, அதுக்கு ஒரு ரேட், இவ்வளவுதான். இப்ப இதுல நமக்கு இன்னொரு ஹிச் என்னன்னா, நிறைய பேரு ஹவுசிங் லோன் வாங்காதவங்க யங்கர் ஏஜ் குரூப். இப்ப ஸ்டடி என்ன சொல்றதுன்னா 30ல இருந்து 35 வயசுக்குள்ள உள்ளவங்க 50% ஆஃப் த பாப்புலேஷன் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, we don't want to pay tax because நான் டாக்ஸுக்கு ஹவுசிங் லோனா இன்னொன்னு வாங்கல, நான் டைரக்டா எனக்கு இந்த what they say we will pay tax but we will not avail any exemption. அந்த மாதிரி எனக்கு எந்த எக்ஸம்ஷன் வேண்டாம், எனக்கு எந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வேண்டாம், நோ இன்வெஸ்ட்மெண்ட் நத்திங், நான் டைரக்டா டாக்ஸை பே பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2ங்கிறதுனால நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. நிறைய இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் விற்கிறது கொஞ்சம் கஷ்டம், பட் இதுக்கு மேலேயும் நம்ம விற்கிறது நம்ம சாமர்த்தியம். இப்ப இதுதான் ஆப்ஷன் 1. இது மாத்திரம் நம்ம பார்த்தா போறோம். ஒரு சேலரிடு கிளாஸ் இதை தான் நீங்க சொல்லணும். ஒரு வந்து எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்னோட ஏஜென்ட்ஸ்லாம் கூட ஃபோன், சார் அவருக்கு வந்து 30,000 ரூபாய் டாக்ஸ் வருதான், அதுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணு கேட்கிறாரு. ஸோ இதுக்கு நான் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 60 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு ஒரு இது, 60 வயசு 80 வயசுக்கு உள்ளவருக்கு ஒரு டாக்ஸ் ரேட்டு, 80க்கு மேல போனா சூப்பர் சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க. ஸ்லாபை பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நான் படிக்கிற தேவையில்லை, உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பிரகாரம் தான் டாக்ஸ் வில் பி அரைவ்டு. ஓகே, இது வந்து நான் 2வது ஆப்ஷன் சொன்னேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஒன்னு எக்ஸம்ஷன் கிடையாது, பிரீமியம் கட்டினா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு மாத்திரம் ஸ்லாப் வேற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. இதுல மேல பாத்தீங்கன்னா 2.5 to 5, 5 to 10, 10 to 1 1 கோடி, above 1 கோடி. இங்க பாத்தீங்கன்னா 2.5 to 5, 5 to 7, 7 to 10 அந்த மாதிரி. ஸோ டிஃபரெண்ட் ரேட். ஸோ அவங்க யார் எந்தெந்த ஸ்லாப்ல வராங்களோ அந்தந்த டாக்ஸ் பே பண்ணிப்பாங்க. எனக்கு எந்த எக்ஸம்ஷன் வேண்டாங்கிறாங்க, அவ்வளவுதான். எஸ், இது வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குமா? நான் ரொம்ப ஸ்பீடா போறேனா? ஓகே, நவ் சரி சார், இப்போ வந்து பார்ட் 3. இது வந்து நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். அப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். நீங்க எல்லாரும் நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து நான் 2ஆம் தரம் நடத்துறேன். எஸ்எம்ஜி குடும்பத்துல 15th December 2020 நடத்தியிருக்கேன். திரும்பியும் உங்களுக்கு நடத்துறேன். ஒன்றும் பெருசா மாறல, அதே தான் திரும்பி சொல்ல போறேன். சரி சார், இப்ப இன்கம் டாக்ஸை பத்தி சொல்லிட்டீங்க, இதனால இன்சூரன்ஸுக்கு என்ன பெனிஃபிட்? எஸ், அதுதான் இப்ப பார்க்கணும். இவ்வளவு செக்ஷன்ஸ் இருக்கு. இவ்வளவு செக்ஷன்ஸ்ல நமக்கு ரெலவெண்டானது இந்த ப்ளூ கலர் தான். நமக்கு ரெலவெண்டானது இந்த ப்ளூ கலர் தான். அதை பத்தி மாத்திரம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த கிளாஸ்ல. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், சாதாரணமா பிரீமியம் பே பண்றப்போ 80C, ஹெல்த் இன்சூரன்ஸ்னா 80D, சிங்கிள் பிரீமியம், யூலிப் பிரீமியம், ஆனிட்டி பிரீமியம், ஜீவன் அக்ஷய், ஜீவன் சாந்தி, வயவந்தனாக 80C கிடையாது. சரி சார், இது வந்து கட்டுறப்போ பார்ட்டியை பொறுத்தளவுல, பாலிசி ஹோல்டர்ஸை பொறுத்தளவு படம் கட்டுறப்போ இதெல்லாம் என்ன பெனிஃபிட் வருது, இது நம்ம ஓரளவு சொல்ல தெரியணும். தெரிஞ்சிருக்கலாம், நான் தெரியலன்னு யாரையும் சொல்ல வரல. தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். எனக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும், நான் வந்து எதுவுமே பண்ண முடியும், எனக்கு எல்ஐசி தான் நம்பிக்கை, எல்ஐசி தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு பிரீமியம் கட்டலாம் அப்படின்னு சொன்னார்னா, அவர்கிட்ட போய் வந்து ஒரு சாதாரணமா 5 லட்ச ரூபா சம்மஷோடுக்கு ஒரு 5,000 ரூபாய் பிரீமியத்தை வாங்கிட்டு கூடாது. யூ காட் மை பாயிண்ட். அந்த மாதிரி ஆட்களுக்கு 1 கோடி இப்ப சம்மஷோடு வித்தீங்கன்னா, ஒரு சினோன் மணி வித்தீங்கன்னா
பீமாஸ்ரீயோ அந்த மாதிரி மல்டிபிள் பாலிசி சுத்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா பிரீமியம் கட்டினார்னா அவருக்கு 30% ஸ்லாபு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா 50,000 ரூபாய் டாக்ஸ் சேவ் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. ஐ பிலீவ் ஒன்லி இன் எல்ஐசி, ஐ வாண்ட் கவரேஜ் அப்படிங்கிற ஆளுக்கு அப்படி பண்ணணும். சரி சார், நீங்க வந்து ரிசீவ் பண்றப்போ என்ன பெனிஃபிட்? எல்ஐசி பாலிசி எல்லாமே மெச்சூரிட்டி பெனிஃபிட் சொல்றோம். நாட் ஆல், தெரிஞ்சுக்கோங்க. எல்லா பாலிசியும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஃப்ரீ கிடையாது, டாக்ஸ் ஃப்ரீ கிடையாது. நம்ம அது ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டா தான் அந்த சப்ஜெக்ட் தான். இதுதான் நீங்க ரொம்ப 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 தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். டெத் பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும், எப்போதுமே டாக்ஸ் கிடையாது. சர்வைவல் பெனிஃபிட் செக்ஷன் 10(10)(d). நமக்கு தெரிய வேண்டிய மைண்ட்ல ரெண்டே தான், 80C 10(10)(d). இவ்வளவுதான். இது நம்ம தெரியாம இருந்தோம்னா ஐ எம் வெரி சாரி டு சே, தப்பா நினைச்சுக்க வேண்டாம், we are not a professional insurance agent. எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பாதி தெரிஞ்சிருக்கலாம். ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு கத்துக்கோங்க, அவ்வளவுதான். கால்குலேட் பண்ணி சொல்ல தெரியணும். சர்வைவல் பெனிஃபிட், ஆனுட்டி பேமெண்ட், சரண்டர், யூலிப், இதுதான் ரொம்ப ரொம்ப. யூலிப் வந்து ஒரு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா ஒரு புது ப்ரொவிஷன் வந்திருக்கு. ஐ வில் டெல் யூ லேட்டர். ஸோ நான் கவர் பண்ண போறது 80C 10(10)(d), 80D அண்ட் யூலிப் அண்ட் ஆனுட்டி சிங்கிள் பிரீமியம், இவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு தி 80C. உங்களுக்கு தெரியும், முன்னாடி வந்து 80CCC இருந்தது, ஜீவன் சுரக்ஷான ஒரு பாலிசி இருந்தது, மினிமம் 10,000 ரூபா. 80C 1 லட்சம் ரூபாய் இல்லாம இது ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இப்ப எல்லாம் கிடையாது, மெர்ஜ் பண்ணிட்டாங்க. 80C, 80CCC, 80CCD எல்லாம் சேர்த்து 80C வந்துடுறது. இது எல்லாம் சேர்த்து 1,50,000 ரூபாய் பிளஸ் இந்த என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ இதுதான். இதுல இன்னொன்னு பார்க்க வேண்டியது, 2012க்கு முன்னாடி எடுத்த பாலிசிகளுக்கு 20% ஆஃப் த சம் அஷ்யூர்ட், அது வரைக்கும் 80C பெனிஃபிட் உண்டு. அப்படி இருந்தால்தான் செக்ஷன் 10(10)(d). வெரி வெரி கிளியர். செக்ஷன் 10(10)(d) நாள் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் ஆர் டாக்ஸ் ஃப்ரீ ப்ரொவைடட் இந்த கிளாஸ் இருக்கணும். ரெண்டு சார், சரி, அதுக்கப்புறம் எடுத்த பாலிசி என்ன? 10% ஆஃப் த கேபிட்டல் சம் அஷ்யூர்ட், அவ்வளவுதான். ஸோ இது வந்து எல்ஐசிக்கு மாத்திரமே இல்லை, இந்த 80Cங்கிறது நிறைய இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்சூரன்ஸ் நம்மளுடைய எல்ஐசி பாலிசி தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிபிஎஃப் இருக்கு, ஸ்ட்ரைட்டா 1.5 லட்சம் போடலாம். யூலிப் இருக்கு, யூனிட் லிங்க்டு பிளான் இருக்கு, என்எஸ்சி இருக்கு, அப்புறம் நோட்டிஃபைடு செக்யூரிட்டிஸ் அண்ட் நோட்டிஃபைடு டெபாசிட் ஸ்கீம். சில டெபாசிட் 5 வருஷத்துக்குலாம் போட்டா அதெல்லாம் எடுத்துக்கலாம். சில மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் அதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆனுட்டி பிளான், ஜீவன் சாந்தி ஃபுல்லா எடுத்துக்கலாம். ஜீவன் அட்டைக்கு 1 லட்சம் ரூபா தான் உண்டு, புரிஞ்சுக்கோங்க. யார்ட்டையும் பார்ட்டிகிட்ட போய் தப்பா சொல்லாதீங்க. ஜீவன் அட்டை இஸ் இமீடியட் ஆனுட்டி, ஜீவன் சாந்தி இஸ் டெஃபர்டு ஆனுட்டி. டெஃபர்டு ஆனுட்டினா 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம். ஒருத்தர் 10 லட்சம் ரூபா போட்டாருன்னா 1.5 லட்சம் ரூபா டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். ஜீவன் அட்டையில 10 லட்சம் ரூபா போட்டா 1 லட்சம் ரூபா தான் எடுத்துக்க முடியும். பி வெரி வெரி கிளியர். ஓகே. ஸோ அதனால அப்புறம் டியூஷன் ஃபீஸ், டாக்ஸ் சேவிங் சர்டிபிகேட்ஸ், இதெல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரே ஒரு போர்ஷன் இன்சூரன்ஸை மாத்திரம் தான் நம்ம பண்றோம். அதனால இன்சூரன்ஸ் மாத்திரம் தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இதுக்கெல்லாம் மீறி நம்ம கன்வின்ஸ் பண்ணி நம்ம அவங்கள பண்றோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ 80C இப்ப செக்ஷன் 10(10)(d) இதுதான் நான் சொல்ல வரேன். அப்பவே நம்ம சொல்லிட்டோம். அதாவது 2012 31 மார்ச்சுக்கு முன்னாடி எடுத்த பாலிசிகள்லாம் 20% ஆஃப் த கேபிட்டல் சம் அஷ்யூர்ட் ஆனுவல் பிரீமியம் இருக்கணும். அதுக்கப்புறம் இஷ்யூ பண்ண பாலிசிஸ்லாம் 10% ஆஃப் த கேபிட்டல் சம் அஷ்யூர்ட். அதான் இப்ப உங்களுக்கு தெரியும் 7 times 10 times ஆஃப் தி லைஃப் கவர் அப்படி எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? பீமா ஜோதி ஆட்டோ, யூலிப் ஆட்டோ இதெல்லாம் இருக்கு. பட் யூலிப்ல ஒரு ஹிச் இருக்கு, நான் சொல்றேன். ஸோ இதை கீமேன் இன்சூரன்ஸுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா அந்த கம்பெனி வந்து கீமேன் இன்சூரன்ஸ் யாரு? ஒரு பெரிய மேனேஜிங் டைரக்டர், அவர் ரீடைன் பண்ணணுங்கிறதுனால அவருக்கு இன்சூரன்ஸ் பண்றாங்க. அவருக்கு அந்த கட்டுற பிரீமியத்தை அவங்க டாக்ஸ் சேவ் பண்ணுவாங்க. அதனால அதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கணும். கீமேன் இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவல் கிடையாது, உங்களுக்கு தெரியும், கார்பரேட்ஸ்க்கு தான் உண்டு. இதுல வந்து 15% வந்து இந்த டிசேபிள்டு அந்த இது இருக்கு இல்லையா? டிசேபிள்டு அண்ட் சிவியர்லி டிசேபிள்டு அது இருக்கு பாருங்க, 80U அண்ட் 80DB. மிச்சவங்களுக்கு எல்லாம் 10%, அவங்களுக்கு 15% கொடுக்குறாங்க. அதுவும் தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஒருத்தர் கேட்பாங்க, எங்க வீட்டுல வந்து டிசேபிள்டு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாலிசி எடுத்தா என்ன கொடுப்பீங்க? டிசேபிள்டுனா என்ன? நம்ம சர்டிபிகேட் கொடுத்து பிரீமியம் கட்ட போறோம், அது வேற விஷயம்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிள். ஸோ வித்தவுட் ஒரு பெர்மிஷன் நான் சில பேர்லாம் போட்டிருக்கேன், சுந்தரம் சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இப்ப பாத்தீங்கன்னா இது எதுக்கு போட்டிருக்கேன்னா செக்ஷன் 10(10)D பெனிஃபிட் உண்டா இல்லையா, அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் காலம் பாத்தீங்கன்னா சுந்தரம் சார் 12/12/2009 5 லட்சம் ரூபாய் பாலிசி எடுக்கிறாரு, 85,000 ரூபாய் இயர்லி பிரீமியம் கட்டுறாரு. இந்த இயர்லி பிரீமியம் கேன் பி குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, எப்படி இருந்தாலும் சரி, டோட்டல் 85,000 வச்சுப்போம். ஓகே, எவ்ரி இயர் தான் நான் போட்டிருக்கேன், இயர்லி பிரீமியம் நான் போடல. அவர் குவார்டர்லி எடுக்கட்டும், நேச்சுரல் போட்டு எப்படியா போட்டாலும். இப்போ அடுத்த கேள்வி, ஏடிசி லிமிட் கேபிட்டல் சம் அஷ்யூர்டு எக்ஸீட் ஆகுதா? எக்ஸீட் ஆகலை, ஏன்னா 20%. அப்போ 10(10)D உண்டா? உண்டு. அடுத்தது மீனாட்சி சுந்தரம் சார் வந்து 30/3/2011 எடுக்கிறாரு ஒரு பாலிசி, 2 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறாரு. பிரீமியம் 54,000 ரூபாய் கட்டுறாரு, 54,000 ரூபாய் கட்டுறாரு. ஓகே, இப்போ பிரீமியம் 54,000 ரூபாய்னா எவ்வளவு கட்டணும்? 20%னா எவ்வளவு? 40,000 ரூபாய் தான் அவர் கட்ட முடியும். 40,000 ரூபாய்க்கு தான் ஏடிசி பெனிஃபிட் கொடுப்பாங்க, கரெக்டா? சோ இரண்டு 40,000க்கு தான் கொடுப்பாங்க. சோ இவருக்கு ஏடிசி லிமிட் எக்ஸீட் ஆயிடுது, அதனால செக்ஷன் 10(10)D கிடையாது. இது வந்து எதுக்கு எப்படி உதைக்கும்னா லிமிடெட் பிரீமியம் பாலிசிஸ்க்கு முன்னாடிலாம் ஜீவன் சிடிக்கலாம் அடி வாங்கிட்டு நிறைய பேருக்கு. உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல, பிளான் 161 151 இருந்தது முன்னாடி. அப்புறம் அமுதா மேடம் பாருங்க, அடுத்தது 2014 ஏப்ரல் எடுக்கிறாங்க ஒரு பாலிசி, 8 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 8 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, 10% தான் இருக்கணும் இல்லையா? எவ்வளவு பிரீமியம் கட்டுறாங்க அவங்க? 1,22,300 ரூபாய். அப்போ ஏடிசி லிமிட் எக்ஸீட் ஆகுது, மெச்சூரிட்டி பெனிஃபிட் டாக்ஸபிள், தட் மீன்ஸ் 10(10)D கிடையாது. சரி, இப்ப சரவணன் சார் எடுத்துக்கலாம், 7 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டு, 65,000 ரூபாய் பிரீமியம் கட்டுறாரு. ஸோ 10% எப்போ? 70,000 ரூபாய் வரைக்கும் அவர் கட்டலாம். ஸோ ஏடிசி லிமிட் எக்ஸீட் ஆகலை, அவருக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு. எப்போ? மெச்சூரிட்டியில. இது ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு இப்படி போட்டா புரியுங்கிறதுக்குனால நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சரி சார், இது ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் பிரீமியம் நிறைய பேர் பீமா பட்ஜெட் விற்கிறோம், பிளான் 917 விற்கிறோம். ரொம்ப ரொம்ப அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. சிங்கிள் பிரீமியத்துக்கு இப்ப வந்து போன 2 வருஷம் முன்னாடி புதுசா ஒரு இது வச்சுட்டாங்க. என்னன்னா நிறைய அதுல கன்ஃபியூஷன்லாம் இருந்தது. கிராஸ்ல வந்து இவங்க டிடிஎஸ் பிடிச்சு அனுப்பிச்சிருந்தாங்க எல்ஐசில. 5% பிடிக்கணும். எப்படின்னா இன்கம்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் பாலிசி ஒருத்தர் எடுக்கிறாரு, பீமா பட்ஜெட் 7,4 லட்சம் ரூபாய் கட்டுறாரு, 12 லட்சம் ரூபாய் அவருக்கு மெச்சூரிட்டி வருது. ஓகே, 12 லட்சம் ரூபாய் மைனஸ் 7,4 லட்சம் ரூபாய், அந்த டிஃபரன்ஸ் 5 லட்சம் சம்மண்டா இருக்கு இல்லையா, 5 lakh சம்திங், அதுக்கு தான் டாக்ஸ் பே பண்ணணும் 5%. இது செக்ஷன் 194DA. இதுக்கு எல்ஐசியில் சர்க்குலரே விட்டுருக்காங்க. இது 194DA வரும். ஏன்னா இந்த மாதிரி செக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டு தான் சிங்கிள் பிரீமியத்துக்கு நீங்க வந்து பாலிசி ஹோல்டர்ஸ் கேட்பாங்க, முதல்ல சொல்லிடணும் வாட் இஸ் தேர். இப்ப என்னோட பாலிசி ஹோல்டர்ஸ்ல நிறைய பேருக்கு பீமா பட்ஜெட் வருது. நம்ம எல்லாரும் இப்ப மெச்சூரிட்டி இன்னைக்கு நாளைக்கு ஒருத்தர் வாங்குறாரு, உண்டு டாக்ஸ் உண்டு சொல்லிட்டேன், 2% பிடிச்சு அனுப்புறாங்க. இப்போ இதுதான் 194DA நான் போட்டிருக்கேன் பாருங்க. இதேதான் 5 லட்சம் ரூபாய். இது வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம்னா 10% தான் நீங்க ஏடிசி பெனிஃபிட் எடுத்துக்க முடியும் அந்த வருஷத்துக்கு. ஏடிசி பெனிஃபிட் எடுத்ததுனால செக்ஷன் 10(10)D உண்டுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன், ஃபார் சிங்கிள் பிரீமியத்துக்கு போட்டிருக்கேன். 5 லட்சம் ரூபாய்க்கு 3,78,000 ரூபாய். இந்த மாதிரி டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா ஏடிசி லிமிட் எல்லாமே ஏடிசி லிமிட் எக்ஸீட் ஆயிடுது. ஏன்னா சிங்கிள் பிரீமியம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் தெரிஞ்சுக்கணும், நம்ம சிங்கிள் பிரீமியம் விற்காம இருக்க முடியுமா? ஒருத்தர் வந்து 10 லட்சம் 15 லட்சம் ரூபா குழந்தைக்கு போடுறேன்னா விற்காம இருக்க முடியுமா? இப்போதைக்கு இப்படி இருக்கு டாக்ஸ் லாஸ், அப்புறம் எப்படி மாறும் தெரியாது. பட் நம்ம சொல்லிடணும். இதெல்லாம் திரும்பி திரும்பி 80CCC அப்படிங்கிறது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, கீழே பாருங்க, எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10(10)A. இப்போ பென்ஷன் பிளான் இருக்கு. நீங்க எல்லாம் எத்தனை பேர் ஜீவன் சுரக்ஷா வித்தீங்க தெரியல, ஜீவன் நிதி வித்தீங்க தெரியல. இந்த பென்ஷன் பிளான்ஸ் நிறைய இருக்கு. ஜீவன் நிதி நிறைய வந்தது, 812 வந்தது, அதுக்கு முன்னாடி ஒண்ணு வந்தது. அதே மாதிரி ஜீவன் சுரக்ஷா இன்னமும் என்னோட பாலிசி ஹோல்டர்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, 10,000 வருஷம். இப்போ அவங்களுக்கு முடிஞ்ச அப்புறம் ஒரு அமௌண்ட் நோஷனல் கேஷ் ஆப்ஷன் விச் இஸ் கால்டு கார்பஸ், நீங்க இப்ப கட்டின பணம் இன்ட்ரெஸ்ட் போனஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் வரும். இதுல வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த 8 ஆப்ஷன் இருக்கு பென்ஷன் வாங்குறதுக்கு. அவங்க எல்ஐசி கால்குலேட் பண்ணுவாங்க 6 மாசம் முன்னாடி.
பண்ணிட்டு கம்யூட்டேஷன் சொல்லுவாங்க. கம்யூட்டேஷன் இஸ் நத்திங் பட் 10 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா 3,33,333 ரூபா 1/3. பேலன்ஸ் 6,66,666 ரூபா அப்படின்னு வச்சுப்போம். ஒரு கணக்குக்கு சொல்றேன். இந்த 3,33,339 ரூபா இஸ் நாட் டேக்ஸபிள். அப்ப என்ன பண்ணணும், நீங்க அந்த லட்டான அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துடணும். பேலன்ஸ் 2/3 ஆன்யூட்டியா வாங்கிப்பாங்க. அதுக்கு டிஃபரெண்ட் ஆப்ஷன், எஃப் ஆப்ஷன், ஜே ஆப்ஷன், அதெல்லாம் பார்ட்டி சூஸ் பண்ணணும். நான் சொல்ல வருது கார்பஸ். இது வந்து டெஃபர்டு ஆன்யூட்டிக்கு உண்டு. டெஃபர்டு ஆன்யூட்டிக்கு வந்து ஜீவன் சாந்தியில் அப்படி கிடையாது, கேரண்டீடு பென்ஷன். ஜீவன் சாந்தி, ஜீவன் ரட்சை பத்தி இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. திஸ் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் தி ரெகுலர் பிரீமியம் பென்ஷன் பிளான் விச் இஸ் ஜீவன் நிதி, ஜீவன் சுரக்ஷா. இது புரிஞ்சுது இல்லையா? சோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ்ல கம்யூட்டேஷன் பண்ணிக்கலாம். 1/3 இல்ல பார்ட்டி எனக்கு கம்யூட்டேஷன் வேண்டாம், டாக்ஸ் ஆனா ஆயிட்டு போட்டோம்னா அவ்வளவுதான், டாக்ஸ் படிச்சு பண்ணுவேன். எப்போதுமே தெரிஞ்சுக்கோங்க, பென்ஷன் உங்க கையில பார்ட்டி ஹோல்டருக்கு வர்றப்போ டாக்ஸபிள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஜீவன் சாந்தி ஆட்டும் ஜீவன் அக்ஷய் ஆட்டும் அதை சொல்லியே வித்துருங்க. இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் வயவந்தனா யோஜனா. ஆன்யூட்டி டாக்ஸபிளா சார்? ஆமா டாக்ஸபிள். எப்படி டாக்ஸபிள்? யார் யார் என்னென்ன ஸ்லாப்ல வராங்களோ அந்தந்த ஸ்லாபுக்கு உண்டான டாக்ஸை கட்டித்தான் ஆனும். பட் so far LIC we are not deducting TDS, but LIC may consider deducting TDS. ஓகே, ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து இப்போ வந்து எக்கானமி இதெல்லாம் இருக்கு. பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. எவ்ரி இயர் ஏதாவது மாத்தின்னு இருப்பாங்க. we have to be comply with the government rules. அவ்வளவுதான். இதுல யாரையும் எந்த குறையும் சொல்றதுக்கு இல்ல. இட் இஸ் நாட் பாலிடிக்ஸ். இது இல்லாம அதான் நான் சொல்ல வந்தேன், போனது செஷன்ல சொன்னேன். 1.5 லட்சம் ரூபாய் இல்லாம பாலிசி ஹோல்டருக்கு இன்னொரு அவென்யூ இருக்கு. 50,000 ரூபாய் கட்டலாம், என்ஆர்ஐயும் கட்டலாம். இதுல 2 இருக்கு சார். சேலரிடு கிளாஸா இருந்ததுன்னா அவங்க சம்பளத்திலையும் 10% பிடிப்பாங்க, தனியாவும் நம்ம கட்டிக்கலாம். சோ அந்த 10% ஆஃப் த சேலரி பேசிக் பிளஸ் டிஏ கால்குலேட் பண்ணி 10%, ஏன்னா அவங்களுக்கு கம்பெனிக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கிறது. தனியா இருந்தா இண்டிவிஜுவலா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் இல்லாம நான் ஒரு 50,000 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த பெனிஃபிட் பாருங்க. 50,000 30% டாக்ஸ் என்னாச்சு? 15,000 ஐம் சேவிங். ஓகே, இது நல்ல ஸ்கீமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்பிஎஸ் அது ஒரு அவென்யூ இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணுமா வேண்டாம்ங்கிறது நம்ம டெசிஷன். 15,000 கட்டிட்டு டாக்ஸ் கட்டா கட்டிட்டு போலாம். சோ இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு பார்ட்டிகிட்ட பேசினா அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம சொல்றப்ப மிச்சம் என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்மள தான் கூப்பிடுவாங்க. இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதா? எல்லாமே ரெகுலர் அப்டேட்ஸ் படிக்க கொள்ள இந்த மாதிரி தான், எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணி தான் பண்றது. அதாவது நான் வந்து பெரிய இதெல்லாம் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஐ எம் நாட் an expert, I am not a chartered accountant, I am not a financial consultant, பட் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுதான் 80 CCD CCD 2. இதுதான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ 2 லட்சம் ரூபா வரைக்கும் அவென்யூ இருக்கு. 1.5 லட்சம் ரூபா ATC இல்லாமல் 80 CCD 1B 1A 2 இருக்கு. அடுத்தது கம்மிங் டு த சாரோட சப்ஜெக்ட், அது ஹெல்த் இன்சூரன்ஸ். உங்களுக்கு தெரியும் 80D 25,000 ரூபாய் உங்களுக்கு, உங்க ஸ்பௌஸுக்கு, குழந்தைக்கு. இதே இது நீங்க வந்து கேப் இஸ் இன்க்ரீஸ்டு. இப்ப நீங்க 2 பேருமே, அப்ப நானும் என் ஒய்ஃபுமே இருக்க வச்சோங்க, நாங்க 2 பேரும் 60+ வச்சோங்களேன், 50,000 ரூபாய். யாரோ ஒருத்தர் 60 இருந்தா கூட போறோம். அதே மாதிரி எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க வச்சுக்கோங்க, 80+னா கொடுக்க முடியாது. ஸோ இப்ப நீங்க வந்து அவங்களுக்கு வந்து 50,000 தனியா உண்டு 60+க்கு. இந்த மாதிரி மொத்தம் ஒரு 1 lakh ஒரு ஃபேமிலியில நீங்க வாங்கலாம். இப்ப 80 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு என்ன, அவங்க சீனியர் சிட்டிசன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டாங்க. அதனால 30,000 ரூபாய் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த எஸ்பெஷலி ஜீவன் ஆரோக்கியம் இந்த மாதிரி கேஸுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாத்திரம் இல்லாம மேக்ஸிமம் டிடக்ஷன் அலோடு ஃபார் ஹெல்த் செக்அப் இஸ் கேப்ட் அட் 5,000. அதர் தென் ஹெல்த் செக்அப்ஸ் நோ பேமெண்ட், கேஷ் பேமெண்ட் இருக்கக்கூடாது. அது ஒரு கண்டிஷன். முன்னாடி கூட கிளாஸ்ல சொன்னாரு சார். ஸோ டோட்டலா இது பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 80D இதெல்லாம் 80E. இது வந்து எஜுகேஷன் லோன் வாங்கினா 8 வருஷம் ஜென்ரலா சொல்றாங்க. அந்த எஜுகேஷன் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் எதுக்கு சார் தெரிஞ்சுக்கணுங்கிற, அது ஒரு பக்கம் இருக்கலாம்.
பட் தெரிஞ்சுன்னா அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க சொல்றதுக்கு பார்ட்டிகிட்ட சொல்றதுக்கு எல்லா பேங்க்ல லோன் வாங்குறதுக்கெல்லாம் இது பண்ணிக்கலாம். நீங்க ஏடிசி திரும்பி நான் உங்களுக்கு இன்னொரு இதுவாக தான் போட்டிருக்கேன். ரெண்டாவது இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ல மறந்து போயிட்டேன். எந்த பாலிசியுமே 10 வருஷத்துக்கு கீழே இருந்தா 2 வருஷம் ஹோல்டிங் பீரியட், 10 வருஷத்துக்கு மேல போனா 3 வருஷம் ஹோல்டிங் பீரியட், யூலிப்னா 5 வருஷம் லாக்இன் பீரியட். இதெல்லாம் இருந்ததுன்னா சரண்டர் பண்ணா டாக்ஸ் கிடையாது. அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க, அதனால சொல்றேன். சரண்டர் பண்ணா டாக்ஸ் உண்டான்னு கேட்பீங்க, இவ்வளவுதான். இதுக்கு 1 வருஷம் கட்டிட்டு சரண்டர் பண்ணீங்கன்னா டாக்ஸபிள். சரி, எல்ஐசி பிடிப்பாங்களா? பிடிக்க மாட்டாங்க. நம்ம டாக்ஸ்ல காமிக்கணும், ஆனஸ்டா நம்ம காமிக்கணும். காமிக்கலங்கிறது அவங்களோட இண்டிவிஜுவல் விஷ். இது 80DD 1.25 lakh என்ன டிபெண்டன்ட், அதாவது நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தர் இது முன்னாடி ஜீவன் ஆதார்னு ஒரு பாலிசி இருந்தது. இப்ப ஆதார் ஸ்தம்பம் ஆதார் ஷிலாவை விட்டுருங்க. நிறைய பேர் எப்படி வித்தீங்க தெரியாது எனக்கு, நான் வித்திருக்கேன். அந்த பாலிசியும் 40,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அந்த பெனிஃபிட் எடுத்துக்கிறதுக்கு வேண்டிய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு சாதாரண ஒரு பொண்ணோ பையனோ அவங்க மென்டலி அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்றாங்க இல்லையா, அவங்கள பாத்துக்கிறதுக்கு வேண்டி யூ கேன் டேக் இன்சூரன்ஸ், யூ ஹேவ் டு பே. அந்த பணத்தை அவங்களுக்கு தான் இதாகும், அவங்கள மெயின்டைன் பண்றதுக்கு தான். ஸோ அது 80D இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, சிவியர் டிசபிலிட்டி, நான் சிவியர் டிசபிலிட்டின்னு. அதே மாதிரி பாருங்க, 1 lakh ஃபார் சீனியர் சிட்டிசன் ஏஜ் 60 years அண்ட் 40,000 ஃபார் சிட்டிசன் ஏஜ் லெஸ். இது அந்த மாதிரி அதுவும் இதே கேஸ் தான். 80U 1.25 lakhs. இந்த மாதிரி வேரியஸ் செக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் இன்சூரன்ஸுக்கு பெனிஃபிட்டா? எஸ், பெனிஃபிட். ஆனால் இந்த கேட்டகரிக்கு இப்ப நம்மள்ட்ட பாலிசி இல்ல. ஜீவன் ஆதார, அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன், டிசேபிள்டு ஆளுகள் பாக்குறதுக்கு உங்கள்ட்ட பாலிசி இருக்கா? இல்ல. மைவிஎஸ், எல்ஐசி அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி லான்ச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் திரும்பி நான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் தான், என்னெல்லாம் 1.5 லட்சத்துக்கு என்னெல்லாம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை போட்டிருக்கேன். எல்லாமே ஒரு சம்மரி தான், இட்ஸ் எ ரெப்படிஷன் பட் இன் டெக்ஸ்ட், அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா தெரியும், நான் சொன்னதை தான் நான் போட்டிருக்கேன். மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் லெஸ் தென் இது பாத்தீங்களா. 8 yearsக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆன் எஜுகேஷன் லோன், செக்ஷன் 80E பேரு. எஜுகேஷன் லோன் உங்களுக்கே தெரிஞ்சுக்கோங்க, உங்க பசங்களுக்கோ யாருக்கோ நீங்க லோன் வாங்கினீங்கன்னா நீங்க எஜுகேஷன் லோனுக்கு டாக்ஸ் ரிபேட் அவைல் பண்ணலாம். 80GG இது HRA. HRA பத்தி நம்ம ரொம்ப உள்ள போக வேண்டாம், அது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். அதை இப்ப சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல நான். ஓகே, இதெல்லாம் வேரியஸ் செக்ஷன்ஸ் சார். நம்ம ரெலவென்ட் செக்ஷன்ஸ் படிச்சாச்சு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கவனிங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னமா கொஞ்சம் யூலிப் இருக்கிறப்போ நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏனென்றால் 2.5 லட்சத்துக்கு ரூபாய் மேல போனால் டாக்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 1010D பெனிஃபிட் கிடையாது அப்படிங்கிறாங்க. இது எதனாலன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆளுங்கள்லாம் சேர்ந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோன்றது. எப்படின்னா இவங்க யூலிப்பை வித்து செக்ஷன் 80C பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க. யூலிப்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் இல்லையா. ஸோ குரோத் ஃபண்ட்ல போட்டாங்கன்னா எல்ஐசி நிறைய இன்சூரன்ஸ் எலிமெண்ட் இல்லாம குரோத் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் அடிபடுறது நிறைய பேருக்கு. என்னோட கெஸ் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்கன்னு தோன்றது. இதனால இவங்க மாத்திரம் எப்படி பெனிஃபிட் ஆகலாம்? மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே டாக்ஸபிள் எக்ஸப்டிங் ELSS. மியூச்சுவல் ஃபண்ட்ல வர இன்கம் எல்லாமே டாக்ஸபிள், புரிஞ்சுக்கோங்க. அதுலயே 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்லாம் இருக்கு. இண்டெக்ஸேஷன், லாங் டேர்ம்னா இண்டெக்ஸேஷன் இருக்கு. அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். அதுல ஒரு நாள்லாம் எடுக்க முடியாது, அது இன்னொரு நாள் எடுக்கலாம். இந்த யூலிப் யூ மஸ்ட் நோ, பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. 1ஆம் தேதி பிப்ரவரி 2021 அப்புறம் இஷ்யூ பண்ண பாலிசிஸ், நீங்க எத்தனை பாலிசிஸ் வச்சிருந்தாலும் சரி, இல்ல சிங்கிள் பிரீமியம் பாலிசி வச்சிருந்தாலும் சரி, வருஷ பிரீமியம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போகக்கூடாது. போனால் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வில் பி அட்ராக்டட். வெரி கிளியர். அதுக்கு இன்னும் நோட்டிபிகேஷன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஃபுல்லா கிளாரிட்டி வரலை. ஆனால் நீங்க பாத்துக்க வேண்டியது, இப்ப உங்களுக்கு 10 times தான் நம்ம சர்வீஸ் இது கொடுக்குறோம் இல்லையா. அப்படி இருக்கிறப்போ வருஷ பிரீமியம் 2.5 லட்சம் ரூபா, 3 பாலிசி வச்சிருந்தாலும் சரி, அது நான் அடுத்த எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. செக்ஷன் 1010D பெனிஃபிட் வேணும்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போகக்கூடாது. ஏடிசி பெனிஃபிட் வேணும்னா 10% ஆஃப் த கேபிட்டல் சம்மர்ஷன், இந்த 2 என்ஷூர் பண்ணணும். இல்லாட்டா கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்னு அது வாட் இஸ் தட், அந்த இதுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு
பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இன்னும் எக்ஸாக்டா செக்ஷன் இது வரல. அது வந்து 112A சொல்றாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இஸ் ஒர்க்கிங் ஆன் தட். நோட்டிபிகேஷன் வில் கம் சூன். வந்துடுத்துனால் இந்த பர்டிகுலர் போர்ஷன் 65%க்கு மேல ஈக்விட்டி ஓரியன்டட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு மேல டாக்ஸபிள் ஆகும். அது எதுல டாக்ஸ் 1010 பண்ணணுமா, இல்ல இந்த கேபிட்டல் கெயின்ஸ் மிச்சத்துக்கெல்லாம் கேபிட்டல் கெயின்ஸ் பண்ற மாதிரி இப்ப ஷேர் விற்கிறாங்க இது பண்றாங்க அதுல பண்ற மாதிரி பண்ணணுமாங்கிறது மினிஸ்ட்ரி இஸ் டிஸ்கசிங். இதுதான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும் 112A சொன்னேன் இல்லையா, கீழே போட்டிருக்கேன் பாருங்க. ஃபினான்ஸ் பில் ஹாஸ் இன்சர்டட். இதுல 4th and 5th ப்ரொவிஷன் 2 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ஹை பிரீமியம் 2.5 லட்சம் ரூபாய் சிங்கிள் பிரீமியம். மல்டிபிள் பாலிசிஸ்னா எல்லா பாலிசியும் சேர்த்து அக்ரிகேட் பிரீமியம் ஷுட் நாட் எக்ஸீட் 2.5 லட்சம் ரூபாய் பெர் இயர். பட் அதுக்கு 10% கேபிட்டல் சம்மர்ஷோட 1010D வர மாதிரியும் பார்த்துக்கணும். நீங்க அப்படி வராம கொடுத்தீங்கன்னா சிங்கிள் பிரீமியம் கொஞ்சம் அடிபடும். நானே கொஞ்சம் வித்துருக்கேன். பட் அதுக்கு தக்கன அந்தந்த ஸ்லாப்புக்கு தக்கன 5 வருஷம் கழிச்சு என்ன உண்டோ அது வரும். இதுதான். இது ஒரு சின்ன இது. யூலிப்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் என்ன, அவ்வளவுதான். யூலிப்னா உங்களுக்கு தெரியும், இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் ஒண்ணுமே கிடையாது. ரெகுலரா பே பண்ணா அப்படிலாம் கிடையாது. எஸ்ஐபி தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதை வச்சுதான் நம்ம SIIP நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே மோஸ்ட்லி ஒன் டைமா தான் இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் உங்களுக்கு தெரியும். பிரீமியம், இது வந்து பிரீமியம் வந்து யூலிப் வந்து எப்படிலாம் கட்டலாம், ரெகுலர் பிரீமியம் இதுவாக கட்டலாம். மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஒன்லி SIP மெத்தட் தான் ரெகுலரா கட்ட முடியும். மிச்சதெல்லாம் ஒன் டைமா கட்டலாம். LIC டாக்ஸ் இன்சென்டிவ் உங்களுக்கு தெரியும் 1010D. இதுக்கு டாக்ஸ் எல்லாம் கிடையாது எக்ஸப்டிங் ELSS. ஓகே, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்னு பேரு. இன்னைக்கு போட்டீங்கன்னா 3 வருஷம், அடுத்த மாசம் போட்டீங்கன்னா அதுக்கு 3 வருஷம், இப்படிதான் 3 இயர்ஸ் ரொட்டேட் ஆகும். தட் இஸ் கால்டு ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். அதுதான் உங்களுக்கு ATC பெனிஃபிட்ல வரும். லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் உங்களுக்கு தெரியும். இது ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு போட்டிருக்கேன், அவ்வளவுதான். டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மெச்சூரிட்டி சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இப்ப டாக்ஸ் கிடையாது. 4 வருஷத்துக்கு ஒரு தரம் பண்ணிக்கலாம். பட் அதுலயுமே இப்ப சொல்றாங்க இந்த புது செக்ஷன்ல அது வந்து ரெடீம் பண்றது டிஃபரெண்ட். சுவிட்சிங் ஓவர் பண்றப்போ உங்களுக்கு பெனிஃபிட் வருது, யூ ஆர் கெய்னிங். அதுவும் வந்து டைட்டில் பி டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரிஸ்க் பாத்தீங்கன்னா இதுல வந்து வேல்யூ ஆஃப் த ஃபண்ட் தான் கொடுப்பாங்க. இதுல வந்து உங்களுக்கு தெரியும் ரிட்டர்ன்ஸ் ஆர் மார்க்கெட் லிங்க்டு, ரிஸ்க் எல்லாம் கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ல. இதுல வந்து தேர் இஸ் நோ ரிஸ்க் இன்வால்வ்டு. கன்சர்வேட்டிவ் ப்ராடக்ட் இன்சூரன்ஸ் பிளான், கன்வென்ஷனல் பிளான். இதுதான் ஒரு பாருங்க. இது கிட்டத்தட்ட நான் அந்த எக்ஸாம்பிள் போட்ட மாதிரியே தான் போட்டிருக்கேன். ABCD யூலிப்ல போடுறாரு. 50 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு, இயர்லி பிரீமியம் 2,60,000 ரூபாய். அமௌண்ட் ஆஃப் பிரீமியம் 10%க்கு மேல போறதா? நோ. சோ அமௌண்ட் ஆஃப் பிரீமியம் டூரிங் தி இயர் எக்ஸிஸ்ட் 2.5 lakhs. சோ செக்ஷன் 1010D உண்டு. அடுத்தது பாருங்க, செக்ஷன் 1010D கிடையாது. ஏன்னா பிரீமியம் 2 லட்சம் ரூபாய். அப்ப எவ்வளவு பிரீமியம் பண்ணணும்? 10%னா 1,80,000 ரூபாய் தான் இருக்கணும். அதனால 10%க்கு மேல போறது. அதனால 1010D பெனிஃபிட் கிடையாது. இது ஒன்லி யூலிப் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ATC முடிஞ்சு போச்சு. இது வந்து யூலிப்பை பத்தி பேசிட்டு இருக்கேன். யூலிப்புக்கு ATC 1010D எப்படி அப்ளிகபிள் ஆகும் பேசிட்டு இருக்கேன். அதே பர்சன் 3 பாருங்க, 15/2/2021 எடுத்திருக்காரு. 20 லட்சம் ரூபா, 2,30,000 ரூபா, 10%க்கு மேல எக்ஸிட் ஆயிடுது. சோ அதனால செக்ஷன் 1010D பெனிஃபிட் கிடையாது. இதே மாதிரி பாருங்க, 22/2 35 லட்சம். வெதர் பிரீமியம் எக்ஸிஸ்ட் 10% இல்ல, எக்ஸிட் ஆல. அதனால whether the amount of premium during the year exists, yes. So பாத்தீங்கன்னா தெரியும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போக கூடாதுன்னு சொன்னதுனால நான் சொல்ல வரேன். அதனால செக்ஷன் 1010D கிடையாது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது எல்லாமே பாருங்க கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். நீங்க கொஞ்சம் அந்த டேபிள உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தாத்பரியம் என்னன்னா 10% ஆஃப் த கேபிட்டல் சம் அஷ்யூர்டு போக கூடாது, அதுக்கு மேல போக கூடாது. வருஷத்துல 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போக கூடாது. எல்லா பாலிசியும் சேர்த்து. ஒரு பாலிசினா எல்லாரும் 10 பாலிசி எடுத்து வச்சிருப்பாங்களே, இதுதான். கடைசி நாள் பாத்தீங்கன்னா 1,60,000 90,000. ஓகே, சோ 1,60,000 2,50,000 இந்த டோட்டல், இந்த மூணுக்கும் பெனிஃபிட் உண்டு. இது வந்து 85,000 இதுக்கும் பெனிஃபிட் உண்டு. சோ அந்த மாதிரி மல்டிபிள் பாலிசி வச்சிருந்தாலும் மொத்தம் அக்ரிகேட் பிரீமியம் தான் எடுத்துப்பாங்க. அக்ரிகேட்னா டோட்டல் பிரீமியம் ஃபார் த இயர். இதுதான் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த லாஸ்ட் 4 பாலிசிஸ் காமிச்சேன் இல்லையா, இதை பாத்தீங்கன்னா தெரியும். இது கொஞ்சம் டெக்னிக். எல்லாமே பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபா.
அதனால என்ன போட்டிருக்காங்க பாருங்க, லாஸ்ட் 4 policies are eligible for exemption under section 10D, but exemption can be claimed only for those policies whose aggregate premium during the year doesn't exceed 2,50,000. அது லோயர் பிரீமியமா நம்ம சஜஸ்ட் பண்ணணும். ஃபர்தர் the threshold limitனா வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய். நீங்க எத்தனை பாலிசி வச்சிருந்தாரு, ஒன்லி யூலிப். திரும்பி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நான் பேசுறது யூலிப்பை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த 2 லட்சம் ரூபாய் வந்து லோயர் பிரீமியத்துக்கு உண்டானது எக்ஸாஸ்ட் பண்ணணும், லோ ஈல்டு யூலிப் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சோ அதனால டாக்ஸ் பாத்தீங்களா, ஹையர் இதுனா reduce the ultimate taxable capital gains. If the yield from such eligible policies is the same, the investor should consider policy EFG. EFG தான் எங்க இருக்கு பாருங்க, EFG. இத கண்டு 3 கூட்டுங்க 2 லட்சம் ரூபாய் வந்துரும். இதுக்கு தான் அவர் டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்க முடியும். இவ்வளவுதான். ஹெச் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தாண்டிரும். ஃபுல்லா அதை எக்ஸாஸ்ட் பண்ண முடியாது 2 லட்சம் ரூபாய். Yeah, with this இப்போ thank you, நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஒரு 2 minutes I would like to show you the how that form 16 will appear. நான் வந்து டாக்ஸ் ரேட் இதெல்லாம் சொன்னேன். ஓகே, இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸல் தெரியுதா? இல்ல சார், பிபிடி தான் சார் தெரியுது. சரி, இப்போ நான் ஸ்டாப் ஷேர் கொடுத்துட்டு இப்போ இன்னொரு தரம் கொடுக்குறேன். ஓகே சார். இப்போ தெரியுதா? ஓகே சார், எக்ஸல் வந்துருச்சுங்க சார். நண்பர்களே, இது வரைக்கும் நான் வந்து டாக்ஸ்னா என்ன, கண்ட்ரி எக்கானமி டாக்ஸ், எல்ஐசி இன்சூரன்ஸுக்கு அது எவ்வளவு பெனிஃபிட்டை பத்தி எல்லாம் பேசியிருந்தேன், என்னென்ன ரிபேட்ஸ் உண்டு எல்லாம் பேசினேன். இப்போ ஒரு சேலரிடு கிளாஸ் வந்து நீங்க போறீங்க, ஒரு ஃபார்ம் 16 அவர் காமிக்கிறாரு, எனக்கு இதுதான்ப்பா இருக்கு லாஸ்ட் இயர் ஃபார்ம் 60, இந்த வருஷம் இப்படிதான் இருக்கும், எனக்கு இப்படிதான் இருக்கு, எனக்கு நீங்க எப்படின்னு எனக்கு டாக்ஸ் அட்வைஸ் பண்ணுன்னு சொன்னா நம்ம வந்து அங்க we should play the role of chartered accountant. அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சிருந்தா அவர் அதனால நமக்கு நிறைய பிசினஸ் கிடைக்கும். நம்ம ஓரளவுக்கு தெரியாம போனோம்னா, எங்க கேட்டு சொல்றேன் வைக்கிறேன் எனக்கு தெரியாது அப்படிலாம் வந்தோம்னா நம்ம கொஞ்சம் நம்மள கொஞ்சம் ஒரு மாதிரி நினைப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது, பிசினஸ் கிடைக்கும், இது ஒன்றும் தப்பு கிடையாது, பிசினஸ் கிடைக்கும். இதுதான் ஒரு ஃபார்ம் 16 ஹவு இட் வில் அப்பியர்ங்கிறத நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்லாப் பாத்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க, நான் காமிக்கிறேன், ஃபர்ஸ்ட் அதை காமிச்சிடுறேன். கீழே இந்த இருக்கு பாருங்க, நான் முதல்ல காமிச்சேன் அங்க பிபிடில, அந்த ஸ்லாபை தான் இங்க போட்டிருக்கேன். இந்த ஸ்லாப் இப்போ இந்த ஃபார்ம் 16 வந்து இந்த 3வது கட்டத்துல உண்டானது, ஆளுக்கு உண்டானது. சோ இவர் வந்து என்ன வராரு, 10 லட்சத்துக்கு மேல 1 கோடிக்கு கீழே உள்ள ஸ்லாப்ல வராரு, 60 வயசுக்கு கீழே உள்ளவர்னு வச்சுப்போம். இவருக்கு எப்படி டாக்ஸ் வருதுங்கிறத தான் போட்டிருக்கேன். இது வந்து சாதாரண ஒரு கம்பெனில ஒரு வேலை பார்க்குற ஒரு ஆளோடு ஃபார்ம் 16. ஓகே, இப்போ 1 by 1 தெரியட்டா வருங்க, காமிக்கிறேன். ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதா ஓரளவுக்கு? ஓகே சார், கவர் ஆயிடுச்சு. இப்போ நண்பர்களே, இதுதான் ஒரு ஃபார்ம் 60 ஒரு கம்பெனில கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் ட்ரேசஸ்னா என்னன்னு, டிடிஎஸ் ரெக்கன்சிலேஷன் அனாலிசிஸ் அண்ட் கரெக்ஷன் எனேபிளிங் சிஸ்டம். திஸ் இஸ் கால்டு ஃபார்ம் 16. நமக்கு எல்ஐசில ஃபார்ம் 16A கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இப்போ கிராஸ் சேலரி பாத்தீங்கன்னா இவ்வளவு தெரியும். இது வந்து பெர்கோசைஸ்க்கு ஒரு டாக்ஸ் போடுவாங்க. ஓகே, பெர்கோசைஸ் இன்கம், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா இந்த டோட்டல் எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு. மேல பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஒன்றும் பெருசா பண்ணல, ஃபார்முலா பேஸ்டு. ஓகே, இப்போ டிராவல் கன்செஷன், இது வந்து எனக்கு ஏன் சார் இதெல்லாம் தெரியணும்னு நீங்க நினைக்கலாம். இப்போ எல்டிசின்னு கொடுக்குறாங்க இல்லையா கம்பெனிகள் எல்லாம், லீவ் டிராவல் அசிஸ்டன்ஸ்னு. நம்ம இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனை விட்டுருங்க, நம்ம வந்து நமக்கு வேண்டி டாக்ஸை பார்க்கல, பாலிசி ஹோல்டர்ஸ் இதை காமிச்சு இந்த மாதிரி எனக்கு போட்டிருக்காங்கப்பா, ஒண்ணுமே தெரியாத ஃபார்ம் 16 காமிச்சு எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க சொன்னா என்ன பண்ணுவோம்? யூ ஷுட் நோ திஸ். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்ப பாருங்க, இது லீவ் டிராவல் கன்செஷனுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. அது வந்து 2 பிளாக், ஒரு பிளாக்னா 2 வருஷம். ஸோ 4 வருஷத்துல 2 தடவை அவைல் பண்ணலாம் எல்டிசிங்கிறது. ஓகே, இப்போ இதெல்லாம் இந்த பென்ஷனு, இதெல்லாம் டிராவல் கன்செஷனு, டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி. ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி வந்தாலும் இதுல உண்டு. என்னன்னா ஒரு அமௌண்ட் வரைக்கும் தான் உண்டு கிராஜுவிட்டி, அதுக்கு மேல பண்ணா டாக்ஸபிள்.
கம்யூட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா அப்பதே 1/3 ஆஃப் த இது கம்யூட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் டாக்ஸபிள். அதனால உங்களுக்கு இதை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா இந்த 32,463 இப்ப பாத்தீங்கன்னா இந்த கர்சரை நீங்க பார்க்கணும். இதையும் கழிச்சால் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சேலரி ரிசீவ்டு ஃப்ரம் தி கரண்ட் எம்ப்ளாயர். இப்ப அடுத்தது சார், இதுதான் டிடக்ஷன் அண்டர் 16. இப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 50,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டாக்ஸ்னு பிடிக்கிறாங்க, இதையும் கழிச்சிடலாம். இப்போ இவ்வளவு இருக்கு. இன்கம் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் ஆஃப் சேலரிஸ். இதுதான் டாக்ஸபிள் இன்கம். மேல சொன்னது கிராஸ் இன்கம். புரிஞ்சுக்கோங்க, டாக்ஸபிள் இன்கம் இஸ் டிஃபரண்ட், கிராஸ் இன்கம் இஸ் டிஃபரண்ட். இந்த இதெல்லாம் கன்செஷன்ஸ்லாம் அவைல் பண்ணிட்டு எனக்கு எது ரெலவெண்டா இருக்கோ அதை தான் நான் போட்டிருக்கேன், எல்லாம் போடல. ஓகே, ஸோ இது போட்டிருக்கேன். இந்த இதுக்கு தான் நான் டாக்ஸ் அரைவ் பண்ணணும். சரி சார், அதுக்கு அடுத்தது என்ன? ஹவுசிங் லோன். ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளாட்டோ கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா, செல்ஃப் ஆக்குபைடு அப்படி இருந்ததுன்னா 2 லட்சம் ரூபா வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. HDFCயோ எந்த பேங்க்னாலும் எவ்ரி இயர் ப்ரொவிஷனல் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அது தட் யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் டு தி எம்ப்ளாயர். நான் ஏன் இதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் பார்ட் டைமா இருப்பாங்க, நம்ம பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணணும். ஸோ இதையும் கழிச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், 22 லட்சம் ரூபா, 28,820 ரூபா. இங்கே தான் நம்மளோட கேஸ் வருது. சாப்டர் 6A நம்ம பார்த்த ETC எல்லாமே சாப்டர் 6ன்னு சொல்லுவாங்க, அதுல வருது. ஸோ 1.5 லட்சம் ரூபா. இந்த 1.5 லட்சம் ரூபால இட் இன்க்ளூட்ஸ் PF, ஓகே, ஹவுசிங் லோன் பிரின்சிபல், லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் எல்லாம் இருக்கும். இதுக்கு மேல போச்சுன்னா எவ்வளவு சார்? எவ்வளவு போச்சாலும் 1.5 லட்சம் ரூபா தான் கொடுப்பாங்க. ஓகே, ஒரு பிரின்சிபலே பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு நம்ம 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கட்டுவோம் ஹவுசிங் லோனு. அதுக்கு அவ்வளவு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இதை பாத்தீங்கன்னா 35,000 ரூபா. இது வந்து NPS, இதையும் கழிச்சிடுறோம். இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 7,400 ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க, 80D. ஏன் எதுக்கு காமிக்கிறேன்னா, எப்படி நம்ம வந்து இவ்வளவு நாளும் டாக்ஸை பத்தி அங்க பேசினோம், இதை எங்க கொண்டு பிளக் இன் பண்ணணும், எப்படி ஃபார்ம் 16 வருதுங்கிறது நம்ம அரைவ் பண்ண தெரியணும். இப்ப பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபார்முலா பேஸ்டு, பிளஸ் 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 போட்டு இன்க்ளூட் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் டாக்ஸபிள் இன்கம் ஆஃப்டர் கன்சிடரிங் தி டிடக்ஷன்ஸ். ஓகே, ஸோ பாலிசி ஹோல்டர் யாரும் கேட்டாங்க, எனக்கு இவ்வளவு டாக்ஸபிள் இன்கம் இருக்கு, இதை நான் சேவ் பண்ணா என்ன பண்ணணும்னு கேட்டா, நம்ம அதுக்கு தக்கிற கேப்பை பார்த்துட்டு அவருக்கு கொடுக்கணும். ATC முடிஞ்சதுன்னா 80Dல கொடுக்கணும். இல்லாட்டா சிலவங்க பிசினஸ் பீப்புள் வந்து என்ன இந்த வருஷம் ஒண்ணுமே இன்வெஸ்ட் பண்ணா ஜீவன் சாந்தியை கொடுத்துடணும் ஒன் டைமா. இதெல்லாம் ஒரு இது. இப்ப பாத்தீங்கன்னா 20,36,365 ரூபா தான் டாக்ஸபிள் இன்கம். இதுக்கு தான் எனக்கு டாக்ஸ் போடுவாங்க. எப்படி? இது பாத்தீங்கன்னா 1,12,500 ரூபா. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1,12,500 ரூபா பிளஸ் இங்க தெரியறதா 30%. ஸோ 30% ஆஃப் 10 லட்ச ரூபாய் இதை கழிச்சிடணும். இந்த இதுல இருந்து 10 லட்ச ரூபாய் கழிச்சிடணும். எப்படி? இங்க இந்த 20ல இருந்து 20,320 10 லட்ச ரூபாய் கழிச்சிருக்கேன். இந்த 10 லட்ச ரூபாய்க்கு 30% போட்டிருக்கேன். அந்த 1,12,000 ஆட் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா தெரியும் 3,10,000, அந்த 1,12,000 இவ்வளவுதான் டாக்ஸ். இந்த டாக்ஸுக்கு 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். இது வந்து 2 கோடி 3 கோடி போனவங்களுக்குலாம் சர்சார்ஜ் உண்டு. இந்த கேட்டகரிக்கு சர்சார்ஜ் கிடையாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஸோ 4,40,346 ரூபாய் டாக்ஸ். இதை வந்து கம்பெனிகள் எப்படி பண்றாங்கன்னா, மே மாசமே உங்கள்கிட்ட ஒரு ப்ரொவிஷனல் டிக்ளரேஷன் கேட்பாங்க. இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், 9 ஆப்பது 10 நிமிஷம் கொஸ்டின் ஆன்சர் வச்சு முடிச்சிடலாம். இந்த பாத்தீங்கன்னா இந்த 4,40,346 ஒரு அரைவ் பண்ணுவாங்க. அவங்க பண்ணிட்டு இதுல எல்லாமே இன்க்ளூடடு, போனஸ், சேலரி எல்லாமே இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு 12 மாசமா டிவைட் பண்ணுவாங்க. 12 மாசமா டிவைட் பண்ணுவாப்போ உங்களுக்கு மாசம் 36,696 ரூபா, 695 ரூபா டாக்ஸ் பிடிப்பாங்க சம்பளத்துல. டேக் ஹோம் பே குறையும். இவ்வளவுதான். இவ்வளவுலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும். ஸோ நிறைய சம்பளம் வாங்கினா நிறைய கொடுத்தாங்க. அதுதான் சொன்னேன், இம்பாக்ட் இன்சிடென்ஸ்.
வாங்குற கொடு, டைரக்டா கவர்மெண்ட் கட்டு, அவ்வளவுதான், சிம்பிள். நீ என்ன வாங்குற என்ன சம்பாதிச்சுக்கோ, ஆனா கவர்மெண்ட் கட்டிடு. நெட் டாக்ஸ் பேயபிள் இவ்வளவுதான். வருஷத்துக்கு 4,40,346 ரூபா ஃபார் எ பர்சன் ஹூ இஸ் டிராயிங் சேலரி 25,13,779 ஆஃப்டர் அவைரிங் ஆல் டிடக்ஷன்ஸ். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குமா என்ன தெரியல, எனக்கு தெரிஞ்சதை நடத்தியிருக்கேன். தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். With this, I would like to conclude my session. Thank you for the opportunity. Okay, thank you sir. Thank you sir. Thank you. எங்கேயோ இருந்து வந்த மாதிரி இருக்கு. எப்பவுமே ரெகுலரா நாங்க எங்க கிளாஸ் வந்து நார்மலா போய்கிட்டு இருக்கோம். அங்கிட்டு கிட்ட காப்பி குடிக்க போவோம், சோறு சாப்பிட போவோம், சாயா குடிக்க போவோம். இப்ப எங்கேயுமே நவல முடியாம அப்படியே உட்காந்து ஒரு காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்குது. இந்த இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டே ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஆனா ஒண்ணு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், மெம்பர்கள் யாரும் கிளையாம இருக்காங்க. அது வகையே சேமம். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் வெளியே போவாங்க, 5 பேர் உள்ள வருவாங்க. பட் இந்த செஷனை பொறுத்த மட்டும் உங்க கிளாஸ் முடிகிற வரைக்கும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த 84 பேர் அப்படியே இருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இன்கம் டேக்ஸை பத்தி அவேர்னஸ் இந்த ஏஜென்ட்களுக்கு தெரியல. மேக்சிமம் சொல்ல போனா 10% தான் தெரியும் போல தெரியுது. பொதுவா இந்தியாவில இருக்கிற எல்லா ஏஜென்ட்டுக்கும் பொறுத்தது. அதனால நம்ம இன்கம் டேக்ஸ் அடிக்கடி நடத்தும் போதுதான் இது பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு செஷன் நடத்துனீங்க, அப்போ ஒரு மாதிரி இருந்தது. ஆனா அது இப்ப நடத்தும் போது பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்படித்தான் நாளுக்கு நாள் ஆக கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். ஸோ எனிவே இந்த பன்னீர்செல்வம் ஏதோ கொஸ்டின் கேட்கிறாரு, அவர்கிட்ட கேளுங்க. அப்புறம் நண்பர்களே, யாரோ ஒரு தெளிவிருக்காரு பாருங்க, புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது, இதுல நீங்க எதை எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல அப்படிங்கிறாரு. அது எப்படின்னா இந்த சேனல் வந்து நம்ம டெலிகிராம்ல போடும் போது நீங்க திருப்பி இன்னொரு வாட்டி மெதுவா கேளுங்க. இப்ப கூட்டத்துல கேட்கறதுக்கும் தனிமையில கேட்கறதுக்கும் வித்தியாசம். இப்ப நீங்க டெலிகிராம்ல வந்து தனியா காலைல வந்து அந்த மிஷினை மாட்டிக்கிட்டு தூங்கும்போது கேளுங்க, அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? பன்னீர்செல்வம் என்ன சார் கேள்வி? சார் வணக்கம் தலைவர். வணக்கம் ராஜகோபால் சார். சொல்லுங்க சார். வணக்கம். நல்ல சார், இந்த ஃபார்ம் 16 சேலரிடு பீப்புள் இருக்காங்கல்ல? ஆமா சார். இதுல வந்து நீங்க அதாவது டாக்ஸ் லேப் வந்து 2.5 lakh அண்ட் above வர்றவங்களுக்கு தான் இந்த இது வருது ஃபார்ம் 16. பிலோ 20,000 வாங்குறவங்களுக்கு சேலரி வாங்குறவங்களுக்கு மந்த்லி சேலரி. இப்ப இந்த கணக்கு 2.5 lakhனா 20,833 வருது சேலரி லிமிட். பிலோ 20,000 வாங்குறவங்களுக்கும் இந்த ஃபார்ம் 16 வருமா வராதா? See, ஃபார்ம் 16 ஆக்சுவலா எம்ப்ளாயர் கொடுத்தானும் டாக்ஸ் இல்லாட்டாலுமே நில் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியானுங்கிறது இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ். பண்ணலனா இல்ல, அதான் சொல்ல வரேன். அவங்க வந்து ஃபார்ம் 16 வந்து கம்பெனி மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. சரி சரி. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சுது. பன்னீர்செல்வம், அமுதா மேடம், சரவணன் சார், சுந்தரம் சார், ராஜகோபால் இருக்காருன்னு வச்சுப்போம். சரி. இந்த 5 பேர்ல 3 பேருக்கு தான் டாக்ஸ் வருது, 2 பேருக்கு வரலன்னு நீங்க சொல்றீங்க, கரெக்டா? எனக்கு அதை சொல்லல, நான் அதை சொல்லல. சேலரி லிமிட் என்ன வச்சிருக்காங்கன்னு எதுவும் உண்டா? சேலரி லிமிட் பிலோ 20,000 கீழ. ஆமா சார், லிமிட் இருக்கே. நான் தான் போட்டிருந்தேன் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நில்லுன்னு போட்டிருந்தேன். ஸ்லாப் காமிச்சேன் உங்களுக்கு. ஆமா, இல்ல அது ஃபார்ம் 16ல வர்றவங்களுக்கு. ஆமா, அதாவது நம்ம பிலோ 20,000 வந்தா ஃபார்ம் 16 கிடையாது அப்படின்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. ஃபார்ம் 16 கொடுத்தே ஆனோம் இஃப் இட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நம்ம எல்ஐசிலேயே பாத்துக்கோங்களேன் சார், வந்து ஃபார்ம் 16 வந்து எவ்வளவு கமிஷன் வாங்கினாலும் கொடுக்கத்தானே செய்யறாங்க. அது நம்ம ஃபார்ம் 16A ல வருது. நான் சொல்றேன், ஆமா, எல்லாம் ஒண்ணுதானே சார். 16, 16A எல்லாம் ஒண்ணுதானே. ஏன்னா இது வந்து brokerage கமிஷன். சி ஃபார்ம் 16ங்கிறது அதுதான் நான் சொல்ல வரேன். ஒண்ணே ஒண்ணு அதான் நீங்க உங்களுக்கு நான் சொன்னேன் பாருங்க. இடிஎஸ் பிடிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா இன்கம் டாக்ஸ் வெப்சைட்ல 26ASல ரெஃப்ளெக்ட் ஆயிரும். நீங்க 20,000 வாங்குறீங்க, 25,000 வாங்குறீங்க, இப்போ உங்களுக்கு நீங்க 20,000 நீங்க சம்பளம் வாங்குறதாவே இருக்கட்டும். இப்ப நீங்க பேங்க்ல ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க, வேற ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, எப்படி போடுறீங்க, இன்ட்ரெஸ்ட் பிடிக்கிறான் வச்சுக்கோங்க, டாக்ஸ் பிடிக்கிறான் வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவன் அப்லோட் பண்ணி ஆனும். அப்போ வர்றப்போ 26ASல பன்னீர்செல்வத்துக்கு பேன் நம்பர் அடிச்சு பார்த்தால் இவர் இவ்வளவு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க, இவருக்கு இவ்வளவு பேங்க் இன்கம் வந்திருக்கு, ஆனால் சேலரி வந்து அவருக்கு கம்மியா தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அந்த இன்கம் நீங்க காமிக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பா.
ஸோ அப்ப வந்து அதுக்கு தான் நான் சொன்னேன் 26 AS தான் பேஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க 26 AS பேஸ் பண்ணி தான் ரிட்டர்னே ஃபைல் பண்ணுவாங்க. கம்பெனியில ஃபார்ம் 16 கொடுத்து தப்பு பண்ணியிருந்தா கூட ஏதோ இன்கம் காமிக்காம இருந்தா கூட அதுல தெரிஞ்சிரும். புரிஞ்சா உங்களுக்கு? உங்க கேள்வி புரிஞ்சுதான் நான் கரெக்டா ஆன்சர் பண்ணேன்னா அதானே கேக்குறீங்க? எப்படின்னா இதுக்கு முன்ன வந்து ஒரு ஹவுசிங் லோனுக்கு வராங்கன்னா எனக்கு ஃபார்ம் 16 கிடையாது, சேலரி கம்மியா வாங்குறேன் அப்படின்னு சிலர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அது தெரியல. ஐ ஹேவ் டு செக். நான் பாக்குறேன் 20,000 கீழே போனா ஃபார்ம் 16 கிடையாது நீங்க சொல்றீங்க. இல்ல அது எப்படின்னா எல்லா கம்பெனிலயும் அது சேலரி ஸ்லிப் கொடுப்பாங்க சார். அதாவது எல்லா ஒரு பிசினஸ் பண்ணினாங்கன்னா எல்லாருக்குமே வந்து டாக்ஸ் வராம இருக்காது. இப்போ பன்னீர்செல்வம் ஒரு லோயர் கிரேட்ல இருக்காரு, ராஜகோபால் வந்து ஒரு 3 கிரேடு நான் அப்பரா இருக்கேன் வச்சுக்கோங்க. சாதாரண ஒரு எல்ஐசில ஒரு ஹெச்ஜிஏ இருக்காரு, ஒரு பிஎம் இருக்காரு. ஹெச்ஜிஏக்கு சேலரி கம்மியா இருக்கும், டாக்ஸ் வராம இருக்கலாம். ஓகே, இல்ல சப்ஸ்டாஃபுக்கு வராம இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏபிஎம்எஸ்க்கும் பிஎம்முக்கும் டாக்ஸ் வராம இருக்குமா? அதனால ஒருத்தருக்கு வரலங்கிறதுனால பன்னீர்செல்வத்துக்கு ஃபார்ம் 16 கொடுக்காம இருக்க முடியுமா? ஃபார்ம் 16 இல்லங்கிறது அவங்க அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல வேலை பார்த்தாங்கன்னா அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சர்டிபிகேட் நமக்கு நம்மளே அப்படித்தானே கேட்கறோம், பிஎஃப்டியூன்னு கேட்கறோம் இல்லையா? அது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்து நீங்க ஹோம் லோன் கொடுப்பீங்கன்னா அது ஹோம் லோன் இஸ் டிஃபரெண்ட். பட் டாக்ஸ் ஃபைல் பண்ணாதான் கொடுப்போங்கிறது அது ரூல். ஏன்னா அதனால நிரந்தர இன்கம் இருக்கான்னு பாக்குறதுக்கு தானே லோன் கொடுக்குறாங்க. ஹவுசிங் லோன் ப்ராப்பர்ட்டியை வச்சு மாத்திரம் கொடுக்கறது இல்லையா? ப்ராப்பர்ட்டியை மார்ட்கேஜ் பண்ணா கூட ஹவு ஹி வில் பே த இஎம்ஐங்கிறது பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதனால அந்த ஃபார்ம் 16 ப்ரூஃப் கேட்கறாங்க. அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ சார். சார் உங்க மொபைல் நம்பர் கொடுங்க சார். அவங்க எல்லாருமே அவங்க क्वेश्चन வந்து உங்க மொபைல் நம்பர்ல கேட்டுக்கிட்டு. அடுத்த கிளாஸ் ரெடியா இருக்குது. மெம்பர்கள் உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா क्वेश्चन இந்த சப்ஜெக்ட் வந்து பெரிய சப்ஜெக்ட். क्वेश्चन வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். பாருங்க இப்பவே 5 பேர் கை தூக்கி இருக்காங்க. 5 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா மணி 9:10 மணி ஆயிரும். சோ அதனால ராஜகோபாலன் சார் நம்பரை நீங்க சாட் பாக்ஸ்ல எழுதிருங்க. அமுதா மொபைல் நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டு விடுவான். அவங்க எல்லாரும் இல்லைன்னா நம்ம குரூப்ல கூட அவங்க கேட்கட்டும். அதுக்கு பதில் அவங்க குரூப்ல இருந்து யாராவது சொல்லட்டும். இல்ல இதுக்கு क्वेश्चन ஆன்சர்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வேணா தனியா நடத்துவோம். நடத்தலாம். எஸ், இது இன்கம் டாக்ஸ் क्वेश्चन ஆன்சர்னு சொல்லி தனியா நடத்துவோம். அதே மாதிரி நண்பர்களே ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். வர்ற செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். அதாவது வாடிக்கையாளர்கள் செய்யும் தவறுகளும் தப்புகளும் பற்றிய ஒரு பார்வை, ஒரு ஆராய போறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவ்வளவு நாளா நம்ம இந்தியாவில இருக்கிற ஏஜென்டா இருந்தாலும் சரி, இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஏஜென்டா இருந்தாலும் சரி, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்? ஏஜென்ட் தப்பு செய்யறான், மேனேஜ்மெண்ட் தப்பு செய்யுது, அதனால இவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்ப செவ்வாய்க்கிழமை நடக்கிற சப்ஜெக்ட் பாருங்க, வாடிக்கையாளர்கள் செய்கிற தப்புகள், வாடிக்கையாளர் செய்கிற தவறுகள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க, எங்க கிரேஸ் பீரியட் இருக்கலாங்க, நாங்க கெட்டுவாங்க, நீங்க என்ன சொல்றது, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்களுக்கு தீர்ப்பு என்ன சொல்ல விரும்புறாரு நம்ம நடுவர் அவர்கள். இது மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா கஸ்டமர் நிறைய தப்பு பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, 10 பாலிசி வச்சிருப்பேன், 5 பாலிசி கட்டுவான், 5 பாலிசி கட்டாம போயிருங்க, அப்புறம் கேட்டா அடுத்த மாசம் கட்டிக்கிறோம்மா. இப்ப அந்த மாதிரி கஸ்டமர்களுக்கு ஏஜென்ட் ஆகி நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? இப்படி சின்ன 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 தவறுகளும் சின்ன 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 தப்புகளும் நீங்க எல்லாத்தையும் எல்லாம் குறிச்சு வச்சு கொண்டு வாங்க. ஸ்டார் வந்து 7 மணிக்கு ஆரம்பிச்ச உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. 7 to 8 மணி வரைக்கும் தாராளமா கேள்வி கேட்கலாம். ஸோ அந்த நேரத்தை நீங்க தாராளமா இந்த கஸ்டமருடைய செய்யற தவறுகளையும் தப்புகளையும் ஒரு அலசி ஆராய்ச்சி பார்ப்போம். நம்ம எஸ்எம்ஜி குரூப் மெம்பர்கள் அனைவரும் கஸ்டமர்கள்ட்ட எப்படி வாடிக்கையாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை. எனிவே செவ்வாய்க்கிழமை எல்லாரும் கொஸ்டின் எல்லாம் தயார் பண்ணி கொண்டு வாங்க. வாடிக்கையாளர்கள் என்னென்ன தப்பு பண்றாங்க, வாடிக்கையாளர்கள் என்னென்ன தவறு செய்யறாங்க, அதை நம்ம அலசி ஆராய்ச்சி பார்ப்போம். அதற்கான நடுவர் நம்ம ராஜகோபாலன் சார் தான். அதை ஆராய்ச்சி நீங்க தாராளமா அவருக்கு பதில் சொல்வாரு. அதுல இருந்து நம்ம ஓரளவு ஐடியா கிடைச்சிக்கணும். ஏன்னா நம்ம இவ்வளவு நாளா ஏஜென்ட் செய்யற தப்பதான் அலசி ஆராய்ச்சிட்டு வந்தோம். இல்லைன்னா கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் சரியில்லை, லோன் டிபார்ட்மெண்ட் சரியில்லை, கிராஜுவிட்டி இது மெச்சூரிட்டி சரியில்லை, அப்படித்தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கம்ப்ளைண்ட் எல்ஐசி மேலேயும் கிடையாது, ஏஜென்ட் மேலேயும் கிடையாது, பூரா வாடிக்கையாளர் மேலதான். ஸோ அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல இருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்கள் நமக்கு கிடைக்கும் பாருங்க. செவ்வாய்க்கிழமை இருந்து பார்ப்போம். அதே போல இந்த இன்கம் டேக்ஸை பத்தி ஒரு
ஒரு சின்ன ஒரு கேள்வி பதில் இன்னொரு நாளைக்கு நம்ம வைப்போம். அந்த நேரத்துல நம்ம கேள்வி கேட்ப வைக்கலாம். சரிங்களா சார்? இனிமே ரொம்ப அருமையா இருந்த செஷனே. ஸோ இந்த செஷன் நம்ம இதோட முடிச்சு கொள்கிறோம். நீ அடுத்து நம்ம பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை சந்திப்போம் ராஜகோபால் சாரோட. தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார்.